ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்னைக்கு டேட் வந்து 14th ஆகஸ்ட் 2025. மதிப்போம். இன்சிடென்ட்ஸ் ஆஃப் டாக்ஸேஷன் வந்து போன கிளாஸில் நம்ம பார்த்தோம். அதாவது ஆர்ஓஆர், ஆர்என்ஓஆர், என்ஆர். ஆர்ஓஆர்னா ரெசிடென்ட், ஆர்டினரி ரெசிடென்ட், ரெசிடென்ட், நாட் ஆர்டினரி ரெசிடென்ட், என்ஆர்னா நான் ரெசிடென்ட். இந்த மூணு பேருக்கு இன்சிடென்ட்ஸ் ஆஃப் டாக்ஸேஷன் ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு. என்ன பார்த்தோம்? இன்கம் ரிசீவ்டு இன் இந்தியா, மறுபடியும் எழுத தேவையில்ல, ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். அதாவது ஏதாவது ஒரு ரிசீவ்டோ இல்லை ஏர்ன்டோ இந்தியாவில் இருந்துச்சுன்னு சொன்னால் ஆல் த்ரீ ஆர் டாக்ஸபிள். ரைட்டா? இன்கம் ரிசீவ்டு இன் இந்தியா, ஐ மீன் இன்கம் ஏர்ன்ட் இன் இந்தியா, ரிசீவ்டு இன் இந்தியா, எல்லாருமே டாக்ஸபிள் 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 டாக்ஸபிள். ஓகேவா? ஒன்று. ரெண்டாவது, இன்கம் ஏர்ன்ட் அவுட் சைட் இந்தியா பட் ரிசீவ் இன் இந்தியா, டாக்ஸபிள் டாக்ஸபிள் டாக்ஸபிள். மூணாவது, இன்கம் ஏர்ன்ட் அவுட் சைட் இந்தியா பட் ரிசீவ்டு இன் இந்தியா, அதுவும் டாக்ஸபிள். இன்கம் ஏர்ன்ட் இன் இந்தியா, ரிசீவ்டு இன் இந்தியா, அதுவும் டாக்ஸபிள். அப்போ ஏதாவது ஒன்று இந்தியாவுக்குள்ளே இருந்தாலே எல்லாமே டாக்ஸபிள். நாலாவது, இன்கம் ஏர்ன்ட் இன் இந்தியா பட் ரிசீவ்டு அவுட் சைட் இந்தியா அப்படின்னாலும் டாக்ஸபிள். இப்போ போத் இன்கம் ஏர்ன்ட் அண்ட் ரிசீவ்டு போத் அவுட் சைட் இந்தியா அப்படின்னு சொன்னால் ஆர்டினரி ரெசிடென்ட் மட்டும் டாக்ஸபிள், இவங்க ரெண்டு பேருக்கும் நான் டாக்ஸபிள். இது மட்டும் தான் நோ வரும். ஓகே, போத் அவுட் சைட்னா மட்டும்தான். எப்படி? I just want to make sure that both the screen recording and audio is getting recorded. ஓகே, ஆடியோ ரெக்கார்ட் ஆகுது, இது ரெக்கார்ட் ஆகுது. ஓகே. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்கம், ஐ மீன் இன்கம் ஏர்ன்ட் அவுட் சைட் இந்தியா, ஆனால் பிஸ்னஸ் கண்ட்ரோல் இஸ் செட்டப் இன் இந்தியா ஆர் ப்ரொஃபஷன் செட்டப் இன் இந்தியா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆர்டினரி ரெசிடென்ட் கண்டிப்பாக அது டாக்ஸபிள் தான். பட் ரெசிடென்ட் நாட் ஆர்டினரி ரெசிடென்ட் அவரும் டாக்ஸபிள், நான் ரெசிடென்ட் மட்டும் தான் டாக்ஸ் பே பண்ண மாட்டார். ரைட்டா? பட் இவரை வந்து டீம்ட் ரெசிடென்ட்டாக மாற்றி இந்த டேக்ஸை பே பண்ண வைக்கிறதுக்கு இப்போ புது ரூல் செட் வந்திருக்காங்க. அதுதான் வந்து மோர் தேன் 15 lakhs இருந்துச்சுன்னு சொன்னால் இஃப் இஸ் நாட் லைபிள் டு பே டேக்ஸ் இன் தி கண்ட்ரி வேர் இஸ் லிவிங் இன், இஸ் சப்போஸ் டு பே டேக்ஸ் இன் இந்தியா. அது ஒரு பாயிண்ட். இது அஞ்சாவதாச்சா? ஆறாவது, பாஸ்ட் ப்ராஃபிட்ஸ் ஆர் பாஸ்ட் இன்கம் விச் இஸ் ஏர்ன்ட் அவுட் சைட் இந்தியா பட் நவ் பீயிங் brought டு இந்தியா அப்படின்னு சொன்னால் அன்டாக்ஸ்ட், நான் டாக்ஸ், நான் டாக்ஸ், நான் டாக்ஸ். இதான் வந்து இன்சிடென்ட்ஸ் ஆஃப் டாக்ஸேஷன். கரெக்டா? ஸோ இதில் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து சேலரி கொடுக்குது. கனடாவில் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட் தான், பட் இந்தியா கனடா கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. பட் உங்களுக்கு சேலரி பே பண்ணுறது கவர்மெண்ட் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு தனி ப்ரொவிஷன் இருக்குது. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா டாக்ஸபிள் தான். அதில் பர்க்ஸ் அண்ட் அலவன்சஸ் இருக்குது, அது எக்ஸம்ஷன். அதெல்லாம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? லெட்ஸ் ஜம்ப் டு தி சம்ஸ். இது நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு, இருந்தாலும் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ரிவைஸ்க்காக இதை நான் சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் சம் போட்டலாமா? காப்பி, பேஸ்ட். X furnishes the following particulars of his income earned during the previous year. Interest on German development bonds 40%. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? எல்லா சம்முமே நம்ம இங்கேயே ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். ரெசிடென்ட், ஆர்டினரி ரெசிடென்ட், ஆர்என்ஓஆர், என்ஆர், ஆர்ஓஆர், ட்ரிபிள் ஆர் படம் போயிருந்துருக்குல்ல, ஆர்ஓஆர், ஆர்என்ஓஆர், என்ஆர். இந்த ஆர்ஆர்லாம் ரெசிடென்ட், ஓன்னா ஆர்டினரி ரெசிடென்ட், என்னன்னா நான். இங்கே நாட்டு, ஆனால் இங்கே நான். ஓகேவா? ரெசிடென்ட், ஆர்டினரி ரெசிடென்ட், ரெசிடென்ட் நாட் ஆர்டினரி ரெசிடென்ட், நான் ரெசிடென்ட், இந்த மூணு பேருக்கும் இப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் ஜெர்மன் டெவலப்மெண்ட் பாண்ட்ஸ், அதாவது இது இந்தியா சம்மந்தப்பட்ட இன்கமே இல்லை, பட் ஆனால் அதில் ஒரு 40% இந்தியாவில் ரிசீவ் ஆயிருக்கு. டோட்டலாக 60,000. நீ யாரா ஒன்றா ஆர்டினரி ரெசிடென்ட்னா மொத்தம் 60,000 இங்கே டாக்ஸபிள். கரெக்டாக? அப்போ ஃபாரின், அதாவது ஆர்டினரி ரெசிடென்ட்னு சொன்னால் நீ அங்கே டேக்ஸ் பண்ணது போக அதுக்கப்புறம் டேக்ஸ் ரிடக்ஷன் வாங்கி நீ இங்கே வந்து ரிலீஃப் மட்டும் வாங்கிட்டு மீதியை பே பண்ணிக்கலாம். அது ஆர்டினரி ரெசிடென்ட்டுக்கு அந்த ஃபீச்சர் இருக்குது. பட் இப்போ 60,000 ஃபுல்லி டாக்ஸபிள். ரெசிடென்ட் நாட் ஆர்டினரிஸ்னா அவருக்கு ஃபாரின் இன்கம் டாக்ஸபிள் இல்லை, இருந்தாலும் அது இந்தியன் இன்கம் ஆயிடுச்சு. எவ்வளோ? 40%. அப்போ 40% ஆஃப் 60,000 இஸ் எவ்வளோ? 60,000 இன்ட்டு 40%. நான் ரெசிடென்ட்டுக்கு அதுவும் பே பண்ண தேவையில்லையா? இல்லை, அவர் பே பண்ணி ஆகணும், ஏன்னா அது இந்தியன் இன்கம். அவரும் 60,000 ஆஃப் 40,000, 40% பே பண்ணி ஆகும். ஆன்சரை பார்த்துடலாமா? இங்கே பாருங்க, 60,000, 40% ஆஃப் 24, 40% ஆஃப் 60,000 இஸ் 4 into 6, 24, 24,000, 24,000. ரைட்டா? அடுத்தது
இன்கம் ஃப்ரம் அக்ரிகல்ச்சர் இன் நேபாள். நேபாள் இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும். என்ன டவுட் வரும்? சார் நேபாள் இந்தியால இருக்கா? இல்ல நேபாள்ன்றது ஒரு செப்பரேட் கண்ட்ரியா? நேபாள் இஸ் அ செப்பரேட் கண்ட்ரி. நேபாள் வந்து ஒரு செப்பரேட் கண்ட்ரி. அங்க இப்போ அக்ரிகல்ச்சர் இன்கம்லாம் எக்ஸம்ஷன் தான். நம்ம இன்னும் அக்ரிகல்ச்சர் டாபிக் பார்க்கல. இருந்தாலும் அக்ரிகல்ச்சர் இஸ் எக்ஸம்ஷன் புரொவைடட் இட் ஷுட் பி டன் வித்தின் இந்தியா. திஸ் இன்கம் இஸ் அவுட் ஆஃப் நேபாள். பட் ரிசீவ்டு தேர் அங்க தான் சம்பாதிச்சிருக்கான். அங்க தான் ரிசீவ் பண்ணியிருக்கான். ஆனா ரூ. 50,000 ரெமிட்டேஷன் பண்ணியிருக்கான். 50,000 ரெமிட்டட் டு இந்தியா. பட் 1,80,000 வந்து டோட்டலா. இந்த 1,81,000 வந்து டோட்டல். பதில் 50,000 வந்து ரெமிட்டேஷன் பண்ணியிருக்கான். இதுக்கு இந்தியாவுக்கு. இப்போ இவர் நாட் ஆர்டினரி ஆர்டர் ரெசிடென்ட்றதால அந்த 1,80,000 குளோபல் இன்கம் டாக்ஸபிள் தான். எப்பவுமே ஆர்டினரி ரெசிடென்ட்டுக்கு எஸ்கேப்பே ஆக முடியாது. நீ இங்க சம்பாரிச்சாலும் சரி, நீ அமெரிக்கால சம்பாதிச்சாலும் சரி, கனடால சம்பாதிச்சாலும், நேபாள்ல சம்பாதிச்சாலும், ஜெர்மனில சம்பாதிச்சாலும், ஜப்பான்ல சம்பாதிச்சாலும், இந்தியா உலகத்துல நீ வேர்ல்ட் இன்கம் வேர் எவர் யூ ஆன் ஆர்ஓஆர் வில் பி டாக்ஸபிள். டன். பட் ஆர்என்ஓஆர் எஸ்கேப். இவரும் எஸ்கேப் பண்ண தேவையில்ல. ஆன்சர் பார்த்துக்கலாமா? பாருங்க 1,81,000 நில்லு நில்லு. ரைட்டா? சரியான ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குறோமா? அதான் முக்கியம். இன்கம் ஃப்ரம் ப்ராப்பர்ட்டி இன் கனடா எங்க இருக்கு? அவுட் சைட் இந்தியா இருக்கு. ஓகே. ரிசீவ்ட் அவுட் சைட் இந்தியா 86,000. ஓகேவா? இன்கம் சம்பாதிச்சதும் அங்க தான். ரிசீவ் பண்ணதும் அங்க தான். அப்ப ஆர்டினரி ரெசிடென்ட்க்கு மட்டும் தான் அது டாக்ஸ் ஆகும். எவ்வளோ டாக்ஸ் ஆகும்? ரூ. 86,000 முழுசா டாக்ஸ் ஆகும். இவங்க 2 பேருக்கும் டாக்ஸ் கிடையாது. நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம்ல டேஷ் டேஷ். நோ நோ. போத் அவுட் சைட் அப்படின்னா இவருக்கு மட்டும் தான். எல்லாத்துக்கும் பாவப்பட்ட ஜென்மம் இந்த ஆர்டினரி ரெசிடென்ட் தான். ஆர்டினரி ரெசிடென்ட்னா என்ன? 730 days in the last 7 years, 2-time residence in the last 10 years, provided he is a resident, then he becomes a resident and ordinary resident. This is something we have already discussed. If you keep on revising the same things, this will go for 3 hours video. Adala, I don't want to repeat the same thing again and again. Let's go to the fourth one. Another fourth one. Income from business in Australia. Okay, outside India. Controlled from Delhi. இந்தியாவிலேருந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஓகேவா? இது நான் சொல்ல மாதிரி அவுட் சைடு தான். பட் ஆனால் கண்ட்ரோல்டு ஃப்ரம் டெல்லினா டாக்ஸபிள் டேஷ். யாரு? நீ ஆர்டினரியாக இருந்தாலும் நாட் ஆர்டினரியாக இருந்தாலும் 2 பேருக்குமே டேக்ஸ். நான் ரெசிடென்ட் மட்டும் தான் பே பண்ண மாட்டான். எவ்வளோ? 65,000க்கு. அப்போ இவனும் 65,000க்கு டாக்ஸபிள் இன்கம் 65,000, டாக்ஸபிள் இன்கம் 65,000. இங்கே டேஷ் போடலாம் நினைப்பீங்க. ஆனால் டேஷ் போட முடியாது. என்ன ரீசன்னா 15,000 இஸ் ரிசீவ்டு இன் இந்தியா. அப்போ 15,000 ரிசீவ்டு இன் இந்தியானா அந்த 15,000 இங்கே நான் ரெசிடென்ட்டாக இருந்தாலும் டாக்ஸபிள். ஏன்னா ஒன்று ரிசீவ்டு இன் இந்தியான்னு இருந்தாலே டாக்ஸபிள். புரிஞ்சிச்சா? ஜஸ்டிஃபை அழகாக பண்ணுறேன்னா. அடுத்தது 5th. டிவிடெண்ட் பெய்டு பை எ ஃபாரின் கம்பெனி. சரி இருக்கட்டும். அவுட் சைட் இந்தியா earn பண்ண மாதிரி இருக்கு. ரிசீவ்டு இன் இந்தியா 46,500. அப்போ ரிசீவ்டு இன் இந்தியா வந்தாலே நீ ஆர்டினரி, நாட் ஆர்டினரி, சாதா தோசை, ஸ்பெஷல் தோசை, நான் ரெசிடென்ட் எல்லாருமே டாக்ஸபிள். கரெக்டா? 46,500, 46,500, 46,500. அடுத்தது பார்த்துலாமா? பாஸ்ட் அன்டாக்ஸ்டு ப்ராஃபிட் year 24-25 brought to India in 25-26 10 lakhs. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பாஸ்ட் அன்டாக்ஸ்டு ப்ராஃபிட்னா nobody is liable to pay tax. Whether you are an ordinary resident or not ordinary resident or non-resident, all 3 categories are not liable to pay tax, no tax or not taxable இல்லை நான் taxable. ஓகேவா? டேஷ் டேஷ் போட்டுக்கலாம். அடுத்தது 6, அடுத்தது 7. இவர் நம்பர்லாம் போடல. ப்ராஃபிட்ஸ் ஃப்ரம் அ பிஸ்னஸ் இன் சென்னை. ஓகே, இந்தியா அண்ட் மேனேஜ்டு அவுட் சைட் இந்தியா. நீ யாரா வேணா 27,000 தான். ஆனால் ஒன்று இந்தியான்னு வந்துட்டாலே ஆல் 3 ஆர் டாக்ஸபிள். கரெக்டா? ஒன்று இந்தியான்னு வந்துட்டாலே இன்கம் இந்தியா, இது ரிசீவ்டு இன் இந்தியா, இது போத் இந்தியா. ஒன்று இந்தியான்னு வந்துட்டாலே 3 பேருமே டாக்ஸபிள் தான். கரெக்டா? செக் பண்ணிக்கலாமா? பாருங்க 27,000 ரூல்ஸை மட்டும் இந்த 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 இதை மட்டும் நீங்கள் கரெக்டாக இன்சிடென்ட் ஆஃப் டாக்ஸேஷனை நீங்கள் வச்சுட்டீங்கன்னா அந்த சம்பளம் வந்து அழகாக சொலையாக 10 மார்க் வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம்.
சம்டைம்ஸ் வந்து இது 5 மார்க்ஸ் 6 மார்க்ஸ்ல கூட கேட்கலாம். ஒரு மொத்தமே பாஸ் பண்றதுக்கு 40 மார்க் தான் தேவைப்படுறப்ப இந்த 5 6 மார்க் எவ்வளவு பெரிய கான்ட்ரிபியூஷன் பண்ணுங்க பாருங்க. ரைட்டா? பாஸ் பண்றதுக்கு இதெல்லாம் ஸ்கோரிங் சப்ஜெக்ட், விட்டுறவே கூடாது. தூக்கி சாப்பிடணும். ரைட்டா? அடுத்தது. Profits on sale of a building in India. Profits on a sale of building in India. Okay, only India. But received in Sri Lanka. அப்ப 14 lakhs. எல்லாருக்குமே தான் taxable. 14 lakhs. 14 lakhs. 14 lakhs. என்ன செக் பண்ணிக்கலாமா? பாருங்க 14 lakhs, 14 lakhs, 14 lakhs. அடுத்தது. Pension from a former employer in India, India. Received in Bangladesh 86,000. எங்க நடந்திருக்கு பென்ஷன்? இந்தியாவில் நடந்திருக்கு. அப்ப எல்லாருமே டாக்ஸபிள். அப்ப எல்லாருமே டாக்ஸபிள். 86,000, 86,000, 86,000. ஓகேவா? Can we check the answer? 86,000, 86,000, 86,000. அடுத்தது. gift in foreign currency. டாலர்லயோ இல்ல யென்லயோ கொடுக்குறாங்க. From a friend received in India 80,000. gift கொடுக்குறாங்க 80,000 received in India. நம்மளை பொறுத்த வரைக்கும் received in India அப்படின்னாலே ஃபுல்லாக வந்து எல்லாருக்குமே டேக்ஸ் இருக்குது. பட் அது வெட்டிங்கில் மட்டும் கம்ப்ளீட்லி அன்டாக்ஸபிள். இதுவே பர்த்டே இருந்தால் அப் டு 50,000 அன்டாக்ஸபிள். இவங்க எதுவுமே எந்த சுச்சுவேஷனும் கொடுக்கல. வெறும் கிஃப்ட் இன் ஃபாரின் கரன்சி ஃப்ரம் அ ஃப்ரெண்ட் ரிசீவ்ட் இன் இந்தியா 80,000 கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம ரூல்ஸ் பிரகாரம் ஏதாவது ஒன்று ரிசீவ்ட் இன் இந்தியா இருந்தாலே 3 பேரும் டாக்ஸபிள் தான். என்ன கொடுத்துருக்காங்க ஆன்சரு? அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. 80,000, 80,000. கரெக்டா? அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் நம்ம டோட்டல் பண்ணால் என்ன வருதுன்றதை நம்ம அழகாக எழுதிட்டா ஆன்சர் ஓவர். புரிஞ்சிச்சா? அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது? ஏதாவது ஒன்று இந்தியாவில் இன்கம் ஏர்ன் இன் இந்தியா 3 பேரும் டாக்ஸபிள். இன்கம் ரிசீவ் இந்தியாவா 3 பேரும் டாக்ஸபிள். போத் இன் இந்தியாவா அப்பயும் 3 பேர். ஏண்டா ஏதாவது ஒன்று இருந்தாலே டாக்ஸபிள் இன் இந்தியான்னு சொல்லியாச்சு. அப்போ ரெண்டுமே இருந்தால் ஷார்ட் டாக்ஸபிள் ஃபார் போத். ஐ மீன் ஆல் த 3 கேட்டகரிஸ். ஆர்ஓஆர், ஆர்என்ஓஆர், என்ஆர். இந்த ரெசிடென்ட் ஆர்டினரி ரெசிடென்ட்டு, ரெசிடென்ட் நாட் ஆர்டினரி ரெசிடென்ட்டு, நான் ரெசிடென்ட்டு இதெல்லாம் சொல்கிறப்ப வாய் கொளருது. அதால் இனிமேல் ஆர்ஓஆர், ஆர்என்ஓஆர், என்ஆர், ஆர்ஓஆர், ஆர்என்ஓஆர், என்ஆர், ஆர்ஓஆர், ஆர்என்ஓஆர், என்ஆர் அப்படின்னு சொல்லி பழகிடுவோம். ரைட்டா? இதில் எல்லாருமே எப்போவுமே டாக்ஸபிள் தான். ஒரு போத் அவுட்ஸ் ஐ மீன் இன்கம் ஏர்ன்டு, இன்கம் ரிசீவ்டு இது ரெண்டுமே அவுட் சைட்னா மட்டும் ஆர்ஓஆர் மட்டும்தான் டாக்ஸபிள். மீது 2 பேரும் டேஷ். அதே மாதிரி இன்கம் ஏர்ன்ட் அவுட் சைட் இந்தியா பட் பிஸ்னஸ் கண்ட்ரோல் செட்டப் இன் இந்தியா, ப்ரொஃபஷனல் செட்டப் இன் இந்தியா அப்படின்னு சொன்னால் அப்போ ஆர்ஓஆர், ஆர்என்ஓஆர் 2 பேருமே டாக்ஸபிள். நான் ரெசிடென்ட் மட்டும் நான் டாக்ஸபிள். அதே மாதிரி இப்போ பாஸ்ட் ப்ராஃபிட்ஸ் ப்ராட் டு இந்தியானா அப்போ மட்டும் எல்லாருமே நான் டாக்ஸபிள். அக்ரிகல்ச்சர் இன்கம் எல்லாருமே எக்ஸம்ப்டட். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். From the following particulars, paste. ஒரு செம்ம அழகாக பொறுமையாக போயிடலாம். நமக்கு என்னென்னா புரியணும், அதான் முக்கியமான விஷயம். From the following particulars, income furnished by Mr. ஏன்றவன் வந்து ஃபாலோயிங் இன்கம்மை வந்து ஃபர்னிஷ் பண்ணுறான். ஏன் ஃபர்னிஷ் பண்ணுறான்? இல்லைனா இன்கம் டேக்ஸ் ரைடு வந்துடும். ரைட்டா? A pertaining to the year ended 31st March 2026, compute the total income for the assessment year 2026-27 if he is ROR இருந்தா என்ன, RNOR இருந்தா என்ன, NR இருந்தா என்ன, என்னென்ன ABCDE 5 இன்கம் டிஸ்போஸ் பண்ணியிருக்கான். ஒன்று ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் ஆன் சேல் ஆஃப் ஷேர்ஸ் இன் இந்தியா கம்பெனி. ஷேர்ஸ் இன் இந்தியா, இந்தியாவில் ஷேர்ஸ் இருக்குது, ஆனால் ஜெர்மனியில் ரிசீவ் பண்ணியிருக்கான். உங்களுக்கு தெரியும் எல்லாருமே. இப்போ பாருங்கள், ROR, RNOR, NR. நீ 15,000 ரூபாய் நீ எங்கே இருக்கு ஷேர்ஸ்? இந்தியாவில் இருக்குது. அது நீ ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் நீ விற்றுருக்க. ரைட்டா? அது ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் விற்றுருக்குன்னா உங்களுக்கு 20% டேக்ஸ் அட்ராக்ட் ஆகும். இது வந்து நீ இந்தியாவில் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கன்ற மாதிரி கணக்கு. அப்போ 15,000, 15,000, 15,000 ஃபார் ஆல் 3 கேட்டகரிஸ் இட் இஸ் டாக்ஸபிள். இது கேட்டகரின்னு வச்சுப்போம், இது டாக்ஸபிள் அமௌண்ட் அப்படின்னு வச்சுப்போம்.
ஓகேவா? 1. 2வது டிவிடெண்ட் ஃப்ரம் ஜாப்பனீஸ் கம்பெனி ரிசீவ்ட் இன் ஜப்பான் 10,000. டிவிடெண்ட் ஃப்ரம் ஜாப்பனீஸ் கம்பெனியும் ஜப்பான்ல தான் இருக்கு. ரிசீவ் போத் அவுட்சைட் இந்தியா. போத் அவுட்சைட் இந்தியா எவ்வளோ? 10,000. அப்போ ஆர்ஓஆர் மட்டும்தான். யார்? ஆர்டினரி ரெசிடென்ட் மட்டும்தான். ஏன்னா ஆர்டினரி ரெசிடென்ட்டுக்கு குளோபல் இன்கம் இஸ் டாக்ஸபிள். அப்போ 10,000. மீதி 2 பேருக்கும் டேஷ் டேஷ். 3வது இது ஏ வச்சுக்கும், இது பி. அடுத்து சி போடுவோமா? இன்கம் ஃப்ரம் ப்ராப்பர்ட்டி இன் லண்டன். அப்போ லண்டனில் சம்பாதிச்ச மாதிரி கணக்கு. டெபாசிட் இன் அ பேங்க் இன் லண்டன். ஓகே. இன்கம் ஃப்ரம் ப்ராப்பர்ட்டி இன் லண்டன், டெபாசிட் இன் பேங்க் இன் லண்டன். அப்போ சம்பாரிச்சது, டெபாசிட் பண்ணது எல்லாம். லேட்டர் ஆன் ரெமிட்டட் டு இந்தியா. அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு வருது. இது வந்து ஏர்ன்டு இது போத்துமே அவுட் சைட் தான். இங்கே எப்படி வந்து இது போத் அவுட் சைடோ அதே மாதிரி இங்கே போத் அவுட் சைட் தான். எவ்வளோ அமௌண்ட்டு? த்ரூ அப்ரூவ்டு பேங்கிங் சேனல் 75,000. அதே மாதிரி தான் 75,000 போட்டு டேஷ் டேஷ். டிவிடெண்ட் ஃப்ரம் டிசிஎஸ் லிமிடெட் இன் இந்தியன் கம்பெனி இந்தியாவில் சம்பாதிச்சிட்டான். அப்போ இந்தியாவில் சம்பாதிச்சாலே 6 கேட்டகரியும் 6,000 6,000 6,000 டேக்ஸ். 3 பேருக்கும் சேம் தான், பாரபட்சமே கிடையாது. அக்ரிகல்ச்சர் இன்கம் ஃப்ரம் லேண்ட்ஸ் இன் குஜராத். குஜராத் எங்கே இருக்குது? இந்தியாவில் இருக்குது. 25,000. எக்ஸம்ட் 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 எக்ஸம்ட். அவ்வளோதான். இப்போ எல்லாத்துக்கும் இது நீங்கள் டோட்டல் போட்டிங்கன்னா அதான் ஆன்சர். டோட்டல் போடுறதுலாம் நம்ம டைம் வேஸ்ட் பண்ண தேவை. முடிஞ்சிச்சா? இப்போ ஆன்சர் மட்டும் ஒரு 15 15 15 கரெக்டாக இருக்கா பார்த்துப்போம். 15 15 15 10 nil nil 75 nil nil 75 nil nil போட்டிருக்கோமா நம்ம? 75 nil nil 666 வருதா பார்ப்போம். எங்கே இருக்குது ஆன்சர்? தான் எங்கே இருக்கா? 6666 எக்ஸம்ட் எக்ஸம்ட். 1,06,000 21,000 20,000 ஆன்சர் மட்டும் பார்த்துக்கோங்க. ரைட்டா? பாஸ் பண்ணி கூட பார்த்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? ஷால் வி மூவ் டு தி நெக்ஸ்ட் கொஸ்டின்? ஓகே. அக்ரிகல்ச்சர் இன்கம் வந்து ஒரு முக்கியமான விஷயம் அப்படி என்னன்னா, ஏன் சார் அக்ரிகல்ச்சர் இன்கம்னா, இப்போ நீங்களே வந்து ஆஃப்டர் யூ பிகம் அ சிஏ யூ earned in crores, you are going to earn in crores and lakhs of rupees. You think about buying agriculture land because agriculture land does not attract. You can rent it for. You can rent out the land for the farmers, and farmers will give you a rental income. That rental income is not taxable, and the agricultural grains in paddy, sugarcane, or uradal, whatever you produce out of agriculture land, it is not at all taxable because agriculture income is completely exempted. So it's a beautiful thing. நீங்க எவ்வளோ, even if you earn in crores, you could have heard a news called farmer. அவர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட he has earned about 12 crores of rupees by harvesting tomato. But all that 12 crores is completely exempted out of income tax because it is agricultural income. அது ஒரு முக்கியமான விஷயம். ஓகே, அது ஞாபகம் வச்சுக்க. அப்போ சிம்பிள், நீ விவசாயத்தில் சம்பாதிச்சுன்னா உனக்கு டேக்ஸே கிடையாது. விவசாயத்தில் நீ சம்பாதிச்சு அக்ரிகல்ச்சரல் இன்கம் மூலமாக உனக்கு வருதுன்னா அதை நீ கம்ப்ளீட்டாக உனக்கு எக்ஸாம் பண்ணிக்கலாம். நம்ம அக்ரிகல்ச்சரல் டேக்ஸை நம்ம இன்னும் படிக்கல, பட் அதை பண்ணுறப்போ, அதை படிக்கிறப்போ உங்களுக்கு எலாபரேட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் ஃபார் நவ் ப்ளீஸ் நோ தட் அக்ரிகல்ச்சர் இன்கம் இஸ் கம்ப்ளீட்லி எக்ஸாம்ட். அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? காப்பி பேஸ்ட். எல்லாமே இந்த இன்சிடென்ட் ஆஃப் எக்ஸம்ஷனை பேஸ் பண்ணி, இன்சிடென்ட் ஆஃப் டாக்ஸேஷனை பேஸ் பண்ணி தான். சரியா? ஒன்றும் பெருசாக போட்டு நீங்கள் எதுவும் குழப்பிக்க தேவையில்ல. இங்கே பாருங்க, மிஸ்டர் ரமேஷ்னு ஒருத்தர் இருக்கான், சுரேஷ்னு ஒருத்தர் இருக்கான். ஆர் பிரதர்ஸ், 2 பேரும் பிரதர்ஸ் தான், இருந்துட்டு போட்டோம். அண்ட் தே earned the following incomes during the financial year 2025-26. சம்பாதிக்கிட்டோம். ரமேஷ் செட்டில்ட் இன் கனடா in the year 2001. மிஸ்டர் சுரேஷ் செட்டில்ட் இன் டெல்லி. ரமேஷ் வந்து எங்கே செட்டில் ஆகிட்டான்? கனடாவில் செட்டில் ஆகிட்டான். எப்போ? 2001. அப்போ ரமேஷ் வந்து யார்? RNOR. ரமேஷ் வந்து RNOR. சுரேஷ் எங்கே இருக்கான்? டெல்லியிலே இருக்கான். இவன் கண்டிப்பாக ROR தான். ஏன்னா கடைசி 10 வருஷமாக எங்கே இருக்கான்? இங்கே தான் இருப்பான். 2 times ரெசிடென்ட்டு. லாஸ்ட் 7 இயர்ஸில் கண்டிப்பாக 73 days இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருப்பான். ஸோ ரெசிடென்ட் அண்ட் ஆர்டினரி ரெசிடென்ட் இஸ் சுரேஷ் அண்ட் ரெசிடென்ட் அண்ட் நாட் ஆர்டினரி ரெசிடென்ட் இஸ் ரமேஷ். ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் இஸ் ஐடென்டிஃபைட். Now compute the total income for the year 2026-27, assuming that both have exercised the option of shifting out of the default tax regime under section 115 BSE. Shifting out of the default tax regime அப்படின்னா அவங்க டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிம்லேருந்து அவுட் ஆகி ஆப்ஷனல் டேக்ஸ் ரெஜிம் போயிட்டாங்க அப்படின்ற மீனிங். கரெக்டா? செக் பண்ணிக்கோ.
இவர் RNOR, இவர் சுரேஷ் வந்து ROR. கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. டோட்டல் இன்கம் நில்லு லெஸ் செக்ஷன் அண்டர் சைடு ஷிஃப்டிங் அவுட் ஆஃப் ஓகே பார்த்தீங்களா? இந்த அண்டர் செக்ஷன் 80C 80TA எப்போ கிளைம் பண்ணுவாங்க? எல்லாம் OTRல தான் கிளைம் பண்ணுவாங்க. ஆப்ஷனல் டாக்ஸ் ரெஜிம். அப்போ ஷிஃப்டிங் அவுட் ஆஃப் டிஃபால்ட் டாக்ஸ் ரெஜிம்னா விச் மீன்ஸ் தே ஆர் சூசிங் டிஃபால்ட் டாக்ஸ் ரெஜிம். பண்ணலாமா? ஒன்று ஒன்றா பார்க்கலாமா? ஒன்றும் இல்லை. இவன் RNOR நமக்கு தெரிஞ்சு போச்சு. RNORக்கு எப்போ தான் டாக்ஸபிள்? ஒன்லி அந்த பிஸ்னஸ் அதாவது இந்தியாவில் எந்த இன்கம் இருந்தாலும் ரிசீவ் பண்ணாலும் ஏர்ன் பண்ணாலும் RNOR டாக்ஸபிள். ROR வந்து நீ எப்போவுமே டாக்ஸபிள் தான். ஒரே ஒரு கண்டிஷன் என்னன்னா அது பாஸ்ட் ப்ராஃபிட்ஸ் வந்து இந்தியாவுக்கு ப்ராட் பண்ணுறப்ப மட்டும் தான் எக்ஸம்ஷன் இருக்கும். இது எல்லா இடத்துலையும் ஒரு தலைவர் டாக்ஸபிள் தான். இவருக்கு எப்பன்னா ரெண்டுமே வந்து போத் அவுட் சைட் இந்தியா அப்படின்னா மட்டும்தான் RNOR வந்து டாக்ஸபிளாக இல்லாமல் இருப்பார். ஆனால் கண்ட்ரோல்டு ஃப்ரம் இந்தியா ப்ரொஃபஷன் செட்டப் இன் இந்தியானா அப்பயும் RNOR நீங்கள் டாக்ஸபிளாக வந்து இருப்பாங்க. மறுபடியும் இதான் சொல்கிறேன். நம்ம இந்த டேபிளை ஒழுங்காக நம்ம மனப்பாடம் பண்ணிட்டோம்னா முடிஞ்சு போச்சு. இந்த டேபிள் வந்து நான் அழகாக இப்போ கச்சா மச்சான்னு எழுதியிருக்கேன். போன கிளாஸில் அழகாக நீட்டாக டேபிளாக கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ரைட்டா? இந்த நோட்ஸையும் அழகாக இந்த வீடியோட டெஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். இன்ட்ரெஸ்ட் ஆன் கனடா டெவலப்மெண்ட் பாண்ட்ஸ் அப்போ ஃபாரின் கம்பெனி எங்கே ரிசீவ் ஆச்சுன்னு சொல்லலை. ஸோ எங்கே ஓகே சொல்லிட்டாங்களா? ஒன்லி 50% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்ட் இன் இந்தியா. அப்போ இந்த RNORக்கு என்ன நடக்கும்? 35,000 கம்ப்ளீட்லி அவுட் சைட் ஆஃப் இந்தியா. அதில் 50% இந்தியாவில் வந்திருக்கு இல்லையா? ரிசீவ்ட் இன் இந்தியா 50%னா ரெண்டு பேருக்குமே வந்து 17,500 17,500 சாரி இவனுக்கு 17,500 ஃபர்ஸ்ட்டுக்கு 17,500 கரெக்டா? ரைட், சூப்பர். ஏன் 17,500னா RNOR அவருக்கு போத் அவுட் சைட்னா வந்து நான் டாக்ஸபிள். பட் ஆனால் 50% ரிசீவ் ஆனதால் 35,000ல் பாதி வந்து 17,500. ஓகேவா? இவர் ROR 40,000 அப்படியே முழுசாக தான் டாக்ஸபிள். பக்கத்து அப்படியே அழகாக எழுதிட்டு வந்துருமா? இது கோடு போட்டு இது ஆன்சர். ப்ராஃபிட் ஃப்ரம் அ பிஸ்னஸ் இன் நாக்பூர் எங்கே இருக்குது? இந்தியாவில் இருக்குது. பட் மேனேஜ் டிரெக்ட்லி ஃப்ரம் லண்டன். ஏதாவது ஒன்று இன்னரில் இருந்தாலும் ரெண்டு பேருமே டாக்ஸபிள் தான். அப்போ 1,40,000. ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் ஆன் சேல் ஆஃப் ஷேர்ஸ் ஆஃப் இந்தியன் கம்பெனி ரிசீவ் இன் இந்தியா ரெண்டு பேருமே டாக்ஸபிள். 60,000 90,000. ஃபீஸ் ஆஃப் டெக்னிக்கல் சர்வீசஸ் ரெண்டட் இன் இந்தியா பட் ரிசீவ் இன் கனடா. ஒன்று இந்தியாவில் இருந்தாலே ரெண்டு பேருமே தாழ்ச்சிரு. இன்கம் ஃப்ரம் அ பிஸ்னஸ் இன் சென்னை இந்தியாவில் இருக்குது. அப்போ ரெண்டு பேருமே டாக்ஸபிள். 80,000 70,000 அப்படியே வந்துடும். ₹1 கூட மாற்றக்கூடாது. டிவிடெண்ட் ஃப்ரம் பிரிட்டிஷ் கம்பெனி ரிசீவ்ட் இன் லண்டன் போத் அவுட் சைட்னா RNOR பே பண்ண தேவையில்லை. அப்போ டேஷ் யார் RNOR? இவன் தான் RNOR. யார்? ரமேஷ் RNOR. சுரேஷ் ROR. அவருக்கு குளோபல் இன்கம் இஸ் டாக்ஸபிள். அப்போ அவருக்கு 20,000 அப்படியே வந்துடும். பட் இந்த 28,000 வந்து நான் ரெசிடென்ட்டுக்கு, அதாவது ஆர்டினரி நாட் ஆர்டினரி ரெசிடென்ட்டுக்கு வராது. இன்ட்ரெஸ்ட் ஆன் சேவிங்ஸ் பேங்க் டெபாசிட் யூகோ பேங்க் டெல்லி ரெண்டு பேருக்குமே வந்துடும். 7,000 12,000. அக்ரிகல்ச்சர் இன்கம் ஃப்ரம் அ லேண்ட் சிச்சுவேட்டட் இன் ஏபினா ஆந்திர பிரதேஷ் எக்ஸம்ட் ஏன்னா அக்ரிகல்ச்சர் இன்கம். ரெண்ட் ரிசீவ் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் போபால் ரெண்டு பேருக்குமே வந்துடும். 1,60,000. சார் இந்த கொஸ்டின் நம்ம நான் ரெசிடென்ட்டை பற்றி அவங்க கேட்கவே இல்லை. நம்மளுக்கு தேவை ரமேஷ் சுரேஷ். ரமேஷ் வந்து RNOR நம்ம டிசைட் பண்ணோம். ஏன்னா ரமேஷ் வந்து கனடாவில் செட்டில் ஆகிட்டான் 2001. இன்னைக்கு என்ன ப்ரீவியஸ் இயரு? நம்ம எக்ஸாம் எழுத போகிறது 2026னா ப்ரீவியஸ் இயர் 2025-26 தான். அசஸ்மெண்ட் இயர் தான் 2026-27. அப்போ 20 வருஷத்துக்கு முன்னாடி 25 - 1 24 வருஷத்துக்கு முன்னாடி தலைவர் அங்கே போயிட்டார். அப்போ கண்டிப்பாக ஒரு RNOR நம்ம ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸை ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் அவருக்கு அந்த டேபிளோட ஃபார்முலாவை அப்ளை பண்ணி ஆன்சர் எழுதணும். ரொம்ப முடிஞ்சு போச்சா? ரெண்ட் ரிசீவ் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி அட் போபால் முடிஞ்சிச்சு. லைஃப் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் பெய்டு. லைஃப் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் வந்து இது ஓல்டு டேக்ஸ் ரெஜிம்ன்றதால அவங்களுக்கு எக்ஸம்ஷன் அண்டர் செக்ஷன் 80CC பிரகாரம் இதுவும் அவருக்கு லெஸ் பண்ணிக்க வேண்டியது தான், இதுவும் லெஸ் பண்ணிக்க வேண்டியது தான். கரெக்டா? பாருங்க இங்கே நில்லு. ஆனால் இவருக்கு 30,000 போட்டிருக்காங்க.
ஆர்டினரி ரெசிடென்ட்க்கு அவர் பிரீமியம் பே பண்றார். தட் இஸ் நாட் அ இன்கம். என்ன சொல்லியிருக்காங்க? $17,500 டாக்ஸபிள் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி வந்து 1,00,000 வாங்குறாருன்னா அவருக்கு அது தெரியும். கிராஸ் டோட்டல் இன்கம் இது 19 சேவிங்ஸ் அக்கவுண்ட் அகாடமி இன்ட்ரெஸ்ட் ஆன் சேவிங்ஸ் அக்கவுண்ட் நாட் பேயபிள் அப் டு 10,000. ஓகே. அத பத்தின எக்ஸ்ப்ளனேஷன் இல்ல. ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, லைஃப் இன்சூரன்ஸ் பிரீமியம் பெய்டு வந்து இங்க நில்லு. இவரு 30,000 பே பண்ணியிருக்காரு. அப்ப இன்கம்ல தான் பே பண்ணியிருப்பாரு. பட் ஓகே, ஓகே, ஓகே. தட் இஸ் நாட் இன்கம். கரெக்ட், 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 கரெக்ட். வாட் ஐ செட் வாஸ் கரெக்ட். கரெக்ட்டா? இத வந்து லெஸ் பண்ணணும். அப்ப எழுதுறப்போ இதெல்லாம் கூட்டணும். பட் இங்க மட்டும் லெஸ் பண்ணணும். நில்லுன்னு போட்டு இந்த 30,000 பிராக்கெட்ல போட்டா லெஸ் பண்ணிக்கலாம். முடிஞ்சு போச்சா? ஸோ ரெண்டுத்தையும் டோட்டல் பண்ணுங்க. ஆன்சர் வந்துரும். முடிஞ்சு போச்சா? நம்ம குடுத்த எக்ஸ்ப்ளனேஷன் கரெக்ட். 17,500 40,000. 17,500 40,000. இது 4,00,000 கிராஸ் டோட்டல் இன்கம் இங்க போட்டுட்டு ஓஹோஹோஹோ! கிராஸ் டோட்டல் இன்கம் அங்க போட்டுட்டு, இப்படி டோட்டல் பண்ணக்கூடாது. இல்ல பிராக்கெட்ல கூட பண்ணலாம். போட்டுட்டு அதுக்கப்புறம் பண்ணணும். இன்னும் ஏதாவது மிச்சம் இருக்கா என்ன? இன்சூரன்ஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் சேவிங்ஸ் அக்கவுண்ட் 7,000 12,000 ஓகே. இதுவும் வந்து 7,000 இந்த அப் டூ 10,000 வரைக்கும் இருக்கிறதால, இந்த 7,000 ஃபுல்லி இவருக்கு போயிடும். இதுல 12,000ல ஒரு கிராஸ் டோட்டல் இன்கம் ஆட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் 10,000 வந்து டிடக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் சேவிங்ஸ் அக்கவுண்ட் இப்போ ஒரு எம்ப்ளாயி ஒர்க் பண்றாரு ஒரு கம்பெனில. ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய அகாடமிலே வந்து சில ஸ்டாஃப்ஸ் ஒர்க் பண்றாங்க. அவங்களுக்கு நான் சேலரி தரேன். அந்த சேலரி அவங்களுக்கு சேவிங்ஸ் அக்கவுண்ட்ல ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்சிஸ் பேங்க் இல்ல HDFC பேங்க்ல அவங்க சேலரி ரிசீவ் பண்றாங்க. இந்த லெஃப்ட் ஓவர் சேலரி அவங்களுக்கு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரூ. 50,000 கிரெடிட் பண்றேன் அப்படின்னா, சேலரி அவங்களுக்கு குடுக்குறேன்னு சொன்னா, இந்த 50,000த்துல எல்லா செலவும் போக ஒரு ரூ. 10,000 மீதி வச்சிருக்காங்க. இந்த ரூ. 10,000க்கு அவங்களுக்கு ஒரு 6% இல்ல 5% ரேட்ல பேங்க் ஆக்சிஸ் பேங்க் அவங்களுக்கு வந்து ஆம் சேவிங்ஸ் ரேட் ஐ மீன் குடுக்குது அப்படின்னு சொன்னா, இன்ட்ரெஸ்ட் ரேட் குடுக்குது அப்படின்னு சொன்னா, இத அப்படியே அக்குமுலேட் பண்ணி ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் 10,000 வரைக்கும் அவங்களுக்கு என்ன இருக்கு பெர் இயருக்கு எக்ஸம்ப்ஷன் டிஸ்கவுண்ட் வாங்கிக்கலாம். இன்ட்ரெஸ்ட் ஆன் சேவிங்ஸ் அக்கவுண்ட் 10,000 வரைக்கும் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி சொன்ன மாரி ஆம் 50,000 வரைக்கும் கிஃப்ட் எப்போ பர்த்டே அன்னைக்கு வாங்கிக்கலாம். அன்லிமிட்டடா வாங்கிக்கலாம் கிஃப்ட் எப்போ? வெட்டிங் அப்போ. இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. என்னோட போன வீடியோஸ நீங்க பாருங்க. இப்படி தான் கால்குலேஷன் பண்ணணும். முடிஞ்சுச்சா? அடுத்து போலாமா? அதான் நான் சொல்லியிருக்கேங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் கிராஸ் டோட்டல் இன்கம் போட்டுட்டு, அதுக்கப்புறம் வந்து 1.5 லேக்ஸ் வரைக்கும் இன்சூரன்ஸ் பிரீமியம் ஆர் லோனுக்கு எடுத்துக்கலாம். அதே மாரி ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம்னா 1 லேக் போட்டிருக்காங்கன்னா 30% வந்து டிடக்ஷன் கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ 30% டிடக்ஷன் கிளைம் பண்ணா 30,000 போயிடும். அப்போ ரிமைனிங் 70,000 தான் நம்ம கன்சிடரேஷன் பண்ணணும். இத போட்டிருக்காங்களா? இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி பை இன்ஸ்டெட் ஆஃப் 1,70,000 தான் போட்டிருக்காங்க பாரு. முக்கியமான விஷயம். டோன்ட் மிஸ்கைட். 1 லேக் போடக்கூடாது. 70,000 தான் போடணும். ஏன்னா 30% வந்து டிடக்ஷன்ல போயிடும். ஓகேவா? இவருக்கு 60,000 60,000 ஆஃப் 30% 18,000 18,000 போச்சுன்னா ரிமைனிங் எவ்வளோ? 42,000 தான். ஸோ 2 விஷயம் நம்ம நோட் பண்ணணும். அப்ப இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி IFHT அது வந்து எவ்வளோ இன்கமோ அந்த இன்கம்ல உங்களுக்கு 30% ஃபிளாட் டிடக்ஷன் இருக்கு. அத கழிச்சு தான் போடணும். அதே மாரி இன்ட்ரெஸ்ட் ஆன் சேவிங்ஸ் அக்கவுண்ட் மேக்ஸிமம் 10,000 லைஃப் இன்சூரன்ஸ் பிரீமியம் பெய்டு மேக்ஸிமம் 1,50,000 கரெக்ட்டா? அதானே போட்டிருக்காங்க. லைஃப் இன்சூரன்ஸ் பிரீமியம் பெய்டுனா அண்டர் செக்ஷன் 80CC 1 லேக் கொடுத்து இந்த மாதிரி 59 விஷயம் இல்லை 80D 80E 80Q அப்படின்னா இதுக்கு டேக்ஸ் பேன் அதுக்கு நிறைய டிடக்ஷன் பண்ணலாம். அது என்னென்ன அமௌண்ட் எக்ஸாக்டாக மேக்ஸிமம் அமௌண்ட் நான் சொல்கிறேன். பட் இப்போதைக்கு தெரிஞ்சுக்க இது 2 செக்ஷன் முக்கியம். ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? அடுத்த கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் எல்லாமே அந்த டேபிளை பேஸ் பண்ணி தான். இப்போ அடுத்தது
மிஸ்டர் பி சாரி மிஸ் பி. மிஸ் பி வந்து ஒரு சைனீஸ் நேஷனல். ஓகே, சைனாக்காரி. சைனாக்காரி என்ன பண்றா? காட் மேரிட் டு மிஸ்டர் யாஷ் ஃப்ரம் இந்தியா. யாஷை கல்யாணம் பண்ணியிருக்கான். யாஷ் எங்க இருக்கான்? இந்தியாவில் இருக்கான். மிஸ்டர் யாஷ் ஆஃப் இந்தியா இன் பெய்ஜிங். கல்யாணத்தை எங்க நடக்குது? சைனால தான் நடக்குது. யாஷ் இந்தியா. மிஸ் பி வந்து சைனாக்காரி. சைனாக்காரி ஒரு இந்தியாக்காரனை. சைனாக்காரி ஒரு இந்தியாக்காரனை. நல்லா இருக்குல்ல? சைனீஸ் அண்ட் இந்தியன் got married on 3rd of February 2025. இவங்க 2 பேருக்கும் ப்ரொடக்ஷன் எப்படி இருக்குன்னு தெரியலையே. மீனிங் குழந்தை 3rd February 2025 and came to India for the first time 14th February 2025. எப்போ வராங்க? 14th February 2025 வராங்க. வரட்டும். யார் வேணான்னு சொல்றாங்க? ஒன்றும் பிரச்சனை இல்லை. And came to India for the first time 14th February 2020. She left for China on 11th of August 2025. She returned to India again to the 20th February 2026. ரைட்டா? 11 ஆகஸ்ட்ல போனோம், மறுபடியும் 20 ஃபெப்ரவரி தான் உள்ள வரா. ரைட்டா? She received the following gifts during 1st April 2025 to 31st March 2026. Previous yearல parents of husband. எது parents of husbandனா யாரு? மாமனார் மாமியார், ஃபாதர் இன்லா மதர் இன்லா, இன்லாஸ்ட் வந்து வந்த கிஃப்ட் வருது. ரைட்டா? இன்லாஸ்னா யாரு? ஃபாதர் இன்லா, மாமனார் மாமியார் எல்லார்ட்ட இருந்தும் கிஃப்ட் வருது. வரட்டும். 1. 2வது அது எவ்வளோ வருது? 7,10,000 வருது. வரட்டும். ஃப்ரம் மேரீட் சிஸ்டர் ஆஃப் ஹஸ்பண்ட். யாரு? ஹஸ்பண்டோட சிஸ்டர் யாரு? நாத்தனார். ஹஸ்பண்டோட சிஸ்டர் நாத்தனார் கிட்ட இருந்து, ஆனால் அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. மேரீட் ஃப்ரம் மேரீட் சிஸ்டர் ஆஃப் ஹஸ்பண்ட், அவங்க கிட்ட இருந்து ஒரு 2 lakhs கிஃப்ட் வருது. ரைட்டா? அது வரட்டும். ஃப்ரம் 2 வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஹர் ஹஸ்பண்ட். ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸ், வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் 2,41,000 ஒரு கிஃப்ட் தரா, 3,21,000 கிஃப்ட் வரும். மொத்தம் 5,22,000 இருக்கு. ரைட், இருக்கட்டும். Determine the residential status, compute the total income chargeable to tax along with the amount of அவங்க ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் என்னன்றதை முதல்ல சொல்லுங்க. டேக்ஸ் பேயபிள் அண்டர் த டிஃபால்ட் டிடிஆர்ல என்ன அப்படின்னு கேட்குறாங்க. வில் யூர் ஆன்சர் டிஃபர் ஆர் சேஞ்ச் இஃப் ஷி ஹேட் ரிட்டர்ன் டு இந்தியா அகெயின் ஆன் 20th ஜான்வரியே வந்தால் என்ன பண்ணுறீங்க? 20th ஃபெப்ரவரி வராமல் இப்போ ஃபஸ்ட்டு அவள் ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் என்னன்னு கண்டுபிடிக்குமா? ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் என்னன்னா ஃபஸ்ட்டு எப்போ வரா? 14th ஃபெப்ரவரி வரா. ரைட்டா? 14th ஃபெப்ரவரி வரா அப்படின்னா அப்போ அதில் ஒரு 13 டேஸ், சாரி ஃபெப்ரவரியில் 28 டேஸ் வச்சுப்போம். இப்போ ஃபஸ்ட்டு ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் கண்டுபிடிப்போமா? ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ரீவியஸ் இயர் 25-26ல் அந்த 182 டேஸ் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு அவள் ஃபெப்ரவரி தான் வரா அப்படின்றப்போ, அப்போ ஃபெப்ரவரி 14லேருந்து 28 டேஸ் அதுக்கு முன்னாடி 13 டேஸ் அங்கே வெளியில் இருந்தா, அப்போ 15 டேஸ் தான் உள்ளே இருக்கா. ஃபெப்ரவரி, இது ஃபெப்ரவரி. அடுத்து மார்ச்சில் ஒரு 30 டேஸ், சாரி மார்ச்சில் 31st டேஸ், டோட்டலாகவே 46 டேஸ் தான் வந்து உள்ளவே இருக்கா. எப்போ? 2025ல். அது நமக்கு தேவையில்லைல்ல. ரைட் 2025-26 தான் தேவை. அப்போ அதை விட்டுருவோம், மார்ச் விட்டுருவோம். ஏப்ரல், மே, ஜூன் எப்போ வெளியே போனால்? ஷி லெஃப்ட் ஃபார் சைனா 11th ஆகஸ்ட் வரைக்கும். அப்போ 10 டேஸ் ஆகஸ்ட்டில் இருக்கா. ஜூன், ஜூலை, ஆகஸ்ட். ஆகஸ்ட்டில் ஒரு 10 நாள், ஜூலையில் ஒரு 31 டேஸ், ஜூனில் ஒரு 30, மார்ச்சில் ஒரு 31st, ஏப்ரலில் ஒரு 30. ஆக மொத்தம் 1, 2, 1, 2, 3, 4, 4, 3, 12, 12, 132 டேஸ் இருந்திருக்கா. அப்போ 132 டேஸ் இருந்திருக்கா அப்படின்னு சொன்னால் she is not satisfying the basic condition 1 because 182 days should be satisfied. To check the second condition, 60 days and 365 days in the 4 preceding previous years or the last 4 years. அப்போ லாஸ்ட் 4 இயர்ஸில் எப்படா வந்தான்னு பார்த்தா அவள் லாஸ்ட் 4 இயர்ஸோட டேட்டா கொடுக்கல. அதால் she is a got married in Beijing and came to India for the first time. அப்போ தான் வரா. அப்போ இதெல்லாம் 000. அப்போ she is a non-resident. ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் நான் ரெசிடென்ட் தெரிஞ்சிருச்சா? முடிஞ்சு போச்சு.
அப்ப நான் ரெசிடென்ட்க்கு எப்ப மட்டும் தான் டாக்ஸ் வரும் சொல்லுங்க? நான் ரெசிடென்ட்க்கு எப்ப மட்டும் தான் டாக்ஸ் வரும்னா, இன்கம் ரிசீவ்ட் இன் இந்தியா, இன்கம் ஏர்ன்ட் இன் இந்தியா ஆர் இன்கம் ரிசீவ்ட் அண்ட் ஏர்ன்ட் போத் இன் இந்தியா அப்ப மட்டும் தான் டாக்ஸ் வரும். மத்தபடி இன்கம் ஏர்ன்ட் அண்ட் ரிசீவ்ட் போத் அவுட் சைட் இந்தியா அப்படின்னு சொன்னா, நான் ஈவன் நாட் ஆர்டர் ரெசிடென்ட் இருந்தாலும் உங்களுக்கு டாக்ஸ் வராது. நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் இத. அப்ப இது 3மே இருந்தா மட்டும் தான் டாக்ஸபிள். மீதி எல்லாத்துலயும் உங்க நான் டாக்ஸபிள் தான். அப்ப இது என்ன ஆகும் சொல்லுங்க பார்க்கலாம்? இது என்ன ஆகும்? எங்க இருக்கு? இது பேரண்ட்ஸ் ஆஃப் ஹஸ்பண்ட், இன்லாஸ் குடுத்ததும் ஃபுல்லி நான் டாக்ஸபிள். ரைட்டா? அதே மாரி ஃப்ரம் மேரிட் சிஸ்டர் ஆஃப் ஹஸ்பண்ட், ஹஸ்பண்டுடைய நாத்தனார், ஹஸ்பண்ட் வழியில யாரு குடுத்தாலும் அதுவும் நான் டாக்ஸபிள். அந்த 2 ஃபிரெண்ட்ஸ் குடுத்தான் பாரு, அவன் தான் சொந்தக்காரன் இல்ல. அப்ப அந்த 5,62,200 இருக்கு இல்லையா? அது மட்டும் தான் டாக்ஸபிள். ஓகேவா? அது மட்டும் தான் டாக்ஸபிள். அப்ப ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் வந்து நம்ம என்னன்னு சொல்லிட்டோம்? நாட் ரெசிடென்ட் சொல்லிட்டோம். அது ஆன்சர் நம்பர் 1. ஆன்சர் நம்பர் 2 இது ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ். இது டோட்டல் இன்கம், டாக்ஸபிள் இன்கம். அதுக்கப்புறம் டாக்ஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பேசிக் தான். டிஃபால்ட் டாக்ஸ் ரெஜிம். உங்களுக்கு டிஃபால்ட் டாக்ஸ் ரெஜிம்ல சாரி ஆப்ஷனல் டாக்ஸ் ரெஜிம்னா அந்த அப் டு 2.5 லேக்ஸ் ஒரு ஸ்லாப் ரேட், அதுக்கப்புறம் வந்து 5% அந்த மாதிரிலாம் நீங்கள் 10% அதெல்லாம் கால்குலேஷன் நீங்கள் பண்ணி போட்டுருவீங்க. அது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். ரைட்டா? அடுத்தது. அடுத்த கொஸ்டின் வந்து ஏப்ரல், மே, ஜூன், மார்ச் 31st. ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், அதுக்கப்புறம் ஃபெப்ல 9, மார்ச்ல 31st. ஃபெப்ல 9 எங்க போட்டிருக்காங்க? 11th ஆகஸ்ட் வரைக்கும் இருந்தா she returned to India again on ரைட் 20ஆம் தேதி வரைக்கும் அது 8 பிளஸ் ஓகே. மறுபடியும் ஷி ரிட்டர்ன் டு இந்தியா அகெயின் ஆன் 20th February. இதை நம்ம பார்க்கல. அப்படின்னா அப்போ 132 டேஸ் வராது. ப்ளஸ் மறுபடியும் ஃபெப்ரவரியில் என்ன பண்ணியிருக்கா? ஏன்னா திரும்பி போயிட்டு திரும்பி வந்திருக்கா. ஃபெப்ரவரியில் ஒரு 28 டேஸா அதில் 20 கழிச்சிட்டா, சாரி 28 டேஸ், அந்த 28 டேஸில் 20ஆம் தேதி வந்திருக்கா. அப்போ 19 நாளை கழிக்கணும். 19 நாளை கழிச்சிட்டா மீதி 9. ஓகே, மறுபடியும் மார்ச்சில் ஒரு 31st. இப்போ இதை ஆட் பண்ணால் 173 வரும். இப்போ இங்கே 173 போடணும். இதை வச்சு தான் நம்ம செக் பண்ணணும். ரைட்டா? இது ஒரு முக்கியமான விஷயம். அப்போ கொஸ்டினை நம்ம தெளிவாக படிக்கணும். இங்கே வந்தா, இங்கே போயிட்டா. இதை மட்டும் நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். பட் நம்ம அகைன் மறுபடியும் திரும்பி வந்திருக்கான்றதை நம்ம பார்க்கல. ஓகே, 14th February 2025 போயிட்டு அடுத்த ஃபினான்ஷியல் இயரில், ஐ மீன் இதே ஃபினான்ஷியல் இயர்னு மார்ச் 31st வரைக்கும் இருக்கு இல்லையா? மார்ச் 31st 2026 வரைக்கும் இருக்கு. அதுக்குள்ளே அவன் மறுபடியும் வரா. அப்படி கலெக்ட் பண்ணால் 173 வருது. அப்போ ஸ்டில் இஸ் நான் ரெசிடென்ட் தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ரைட்டா? அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இப்போ டேக்ஸை கால்குலேட் பண்ண என்ன பண்ணும்? 5,60,000 on 4 lakhs. ரிமைனிங் 1,60,000. இதுக்கு 5%. எவ்வளோ? 8,100. 8,100 வருதா? ரிபேட் கிடைக்குமா? ரிபேட் கிடைக்காது. ஏன் கிடைக்காது? பிகாஸ் இஸ் அ நான் ரெசிடென்ட். அப்போ 8,100 ஃபுல்லி taxable. அப்போ ஆன்சர் ஓகே. என்ஆர் taxable income 5,62,000 அண்ட் டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8,100 ப்ளஸ் சாரி இந்த குட்டி பையன் 4% செஸ்ஸாக நம்ம மறந்துடுறோம். என்னது? 324. 8,420. இதான் ஆன்சர். ரைட்டா? இப்போ என்ன பண்ணுறோம்? அடுத்த கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க? Will your answer change if she had returned to India again on 20th January? இங்க ஃபெப்ரவரியில் வந்ததால விட்டுட்டோம். இதுவே 20th Januaryல வந்திருந்தாங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதே விஷயங்கள் தான். இப்போ நம்ம என்ன ஆட் பண்ணணும்? 20th Januaryனா அதில் ஒரு 31 டேஸ் இருக்குது. 31 டேஸில் அவங்க 19 டேஸ் இல்லை.
அப்ப 19 டேஸ் இல்ல அப்படின்னு சொன்னா, அப்படியும் நம்ம கால்குலேட் பண்ணலாம். இல்ல சிம்பிளா இந்த 73 கூட இன்னொரு மாசத்த சேர்த்துக்க வேண்டியது தான். ஜனவரி ஒரு மாசம் சேர்த்துக்க வேண்டியது தான். 31 டேஸ் அப்ப 204. அப்ப 204 அப்படின்னு சொன்னா இங்க 204 204ன்னா அவங்க ரெசிடென்ட்டா மாறிடுறாங்க. ரெசிடென்ட்டா மாறுறாங்க அப்படின்னு சொன்னா, அந்த ரிபேட் அவங்களுக்கு கிடைச்சிடும். எவ்வளோ வரைக்கும் ரிபேட் இருக்கு? டிஃபால்ட் டாக்ஸ் ரெஜிம்ல 60,000 வரைக்கும் ரிபேட் இருக்கு. அப்ப 8,100 அப்படியே ரிபேட்டும் 8,100 ரிபேட் கிடைச்சிடும். டாக்ஸ் அவங்க பே பண்ண வேண்டியது 0. எப்போ? ஒருவேளை அவங்க ஜான்வரியிலே உள்ள வந்திருந்தாங்கன்னா. ஜான்வரியிலே உள்ள வந்திருந்தாங்கன்னா ரெசிடென்ட்டா மாறுவாங்க. ரெசிடென்ட்டா மாறுனா அவங்களுக்கு ரிபேட் கிடைக்கும். ஞாபகம் வச்சுக்கங்க. நான் ரெசிடென்ட்டுக்கு ரிபேட் இல்ல. ரிபேட்டுக்கு ரெசிடென்ட்டுக்கு ரிபேட் உண்டு. இதான் முக்கியமான விஷயம். ஸோ ரெசிடென்ட் வில் கெட் ரிபேட். அடுத்த சம் போயிடலாமா? அடுத்த சம். பத்தாவது சம். இன்சிடென்ட் ஆஃப் டாக்ஸேஷன். இந்த சம் தான். காப்பி, பேஸ்ட். மிஸ்டர் பி, aged 35 years, ஆஸ்திரேலியன் சிட்டிசன், இந்தியன் சிட்டிசனே கிடையாது, who settled in ஆஸ்திரேலியா. ஓகே, ஆஸ்திரேலியன் சிட்டிசன், ஆஸ்திரேலியா தான் இருக்காரு, செட்டில் ஆயிட்டாரு. ஆனால் இந்தியாவுக்கு வந்து விசிட் பண்ணுறாரு. எப்போ வராரு? 125 டேஸ் வராரு. எல்லா ஃபினான்ஷியல் இயர் வராரு. 11 வருஷமும் வந்து போகிறாரு. ஓகேவா? 11 வருஷம் வந்து போகிறாரு. During the financial year 2025-26, he visited India for a total period of 200 days. 200 days வந்துட்டார். The purpose of his visit was to meet his family members who are settled in India and also managing his business in Sri Lanka through his office in Chennai, India. தலைவர் திமிங்கலம் கண்ட்ரோல் பண்ணுறது எல்லாம் இந்தியாவிலேருந்து கண்ட்ரோல் பண்ணுறாரு. பிஸ்னஸ் எங்கே நடக்குது? ஸ்ரீலங்காவில் நடக்குது. ஆனால் செட்டில் ஆனது ஆஸ்திரேலியாவில். இந்தியாவில் வராரு. அப்போ 4 கண்ட்ரியில் இருக்குது. ஆஸ்திரேலியா, இந்தியா, ஸ்ரீலங்கா எல்லாமே. அப்போ 25-26ல இன்கம் ஃப்ரம் பிஸ்னஸ் இன் ஆஸ்திரேலியா 20 lakhs, இன்கம் ஃப்ரம் பிஸ்னஸ் இன் ஸ்ரீலங்கா கண்ட்ரோல்ட் ஃப்ரம் சென்னை 16 lakhs, ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் ஆஃப் சேல் ஆஃப் ஷேர்ஸ் ஆஃப் an Indian company received in Australia 50,000. The shares were sold in online from Australia. Or 50,000 income from agricultural land in Australia received there and then brought to India 2 lakhs. Find out the residential status of Mr. P. Compute his total income of assessment 2026-27. ஃபர்ஸ்ட் என்ன பண்ண சொல்றாங்க? ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ்க்கு அப்படி சொல்றாங்க. ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸுக்கு நம்ம ஞாபகம் வச்சது 182, 60, 365 in 4 years, 730 in 7 years, 2-time residence in 10 years. Deemed resident இருந்தா 120 days plus 365 days in 4 years. இது வந்து more than 15 lakhs இருக்கப்போ taxable income is more than 15 lakhs இருக்கப்போ. சரியா? இதெல்லாம் தான் பேசிக் கண்டிஷன். இது BC1, இது BC2, இது BC1, இது BC2, இது வந்து அடிஷ்னல் கண்டிஷன்ஸ் 1 and 2. இது வந்து BC2 வந்து பார்த்தீங்கன்னா taxable income is foreign, excluding foreign income, taxable income is more than, but is cunningly doing this just to avoid taxனா இந்த BC2 அப்ளை பண்ணி அவரை ரெசிடெண்ட்டாக மாற்றி விட்டுடலாம். ரைட்டுங்களா? ஆர்டினரி ரெசிடெண்ட்டாக மாற்றி விட்றதுக்கு, சாரி ரெசிடெண்ட்டாக மாற்றி விட்றதுக்கு நம்ம ஆல்ரெடி இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியாச்சு. இப்போ மிஸ்டர் பி யாரு? ஒரு ஆஸ்திரேலியன் சிட்டிசன். மிஸ்டர் பி ஒரு ஆஸ்திரேலியன் சிட்டிசன். அவர் என்ன பண்றாரு? கடந்த 11 வருஷமா நமக்கு என்ன ப்ரீவியஸ் இயர் 25, 26. என்னடா ப்ரீவியஸ் இயர் 25, 26. 11 வருஷமா என்ன பண்றாரு? இந்த வருஷம் 200 நாள் வந்து போயிட்டாரு. நல்லா தெளிவா கொடுத்துருக்கான் பாருங்க. இந்த வருஷம் 200 நாள் வந்து போயிட்டாரு. ஆனா கடந்த 11 வருஷமா 125 days, 125 days, 125, 125, 125, 125, உனக்கு ஒரு 150, உனக்கு ஒரு 150, உனக்கு ஒரு 150ன்ற மாதிரி போயிட்டே இருக்கு 11 வருஷம். ரைட்டா?
சரி. இவர் ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன? பேசிக் கண்டிஷன் 182 இருக்கா? இருக்கு. இருக்குன்னா இப்ப ஹி இஸ் எ ரெசிடென்ட். சரி. இவரு சாதா ரெசிடென்ட்டா? இல்ல ஸ்பெஷல் ரெசிடென்ட்டா? ஆர்டினரியா? நாட் ஆர்டினரியா? அப்படின்னு பார்க்கறதுக்கு, ஃபர்ஸ்ட் இவரு 7 இயர்ஸ் 730 டேஸ் இருக்கா பார்க்கணும். 1, 2, 3, 4, 5, 6, 7. 7 இதுவே ஒரு 700. இந்த 2 25 கூட்டினாலே 50 வந்துரும். அப்ப மோர் தேன் 730. அப்ப மோர் தேன் 730 இன் 7 இயர்ஸ். அடுத்தது லாஸ்ட் 10 இயர்ஸ்ல இத 11 விட்டு இந்த 10 10 இயர்ஸ்ல 2 டைம்ஸ் ஆவது ரெசிடென்ட்டா? பேசிக் கண்டிஷன் 1 நாட் சாட்டிஸ்ஃபைட். பேசிக் கண்டிஷன் 2 எஸ். 60 டேஸ் மோர் தேன் இருக்காரு. ப்ரிசீடிங் 4 இயர்ஸ்ல 365 இருக்கா? எஸ். 60 + 365 இன் 4 இயர்ஸ் இருக்காரு. ஸோ ஹி இஸ் அ ரெசிடென்ட். அதே மாரி தான் இது ஒரு ரெசிடென்ட். அப்ப லாஸ்ட் 10 இயர்ஸ்லயும் இவர் 2 டைம்ஸ் ரெசிடென்ட்டா இருக்காரு. அப்ப ஹி இஸ் அ ரெசிடென்ட் அண்ட் ஆர்டினரி ரெசிடென்ட். இதுல ஏதாவது டவுட் இருக்கா? இதுல ஏதாச்சும் டவுட் இருக்கா? நோ டவுட். கரெக்ட்? இதுவரைக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் கிளியரா இருக்கா? ரெசிடென்ட் அண்ட் ஆர்டினரி ரெசிடென்ட் ரொம்ப சிம்பிளா போட்டோம். 200 டேஸ் ரெசிடென்ட். 730 days in last 7 years? Yes. 2 times resident in the last 10 years? Yes. So he is a resident and ordinary resident. Residence status கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது இதுக்கே நீங்க 5 மார்க் வாங்கிட்டீங்கப்பா. இன்னும் ஒரு 5 மார்க். கம்ப்யூட் இஸ் டோட்டல் இன்கம் ஃபார் த அசஸ்மெண்ட் இயர் 2026-27. இப்போ இதெல்லாம் கொடுத்துருக்காங்கல்ல, 20 லட்சம், 16 லட்சம், 50,000, 2 லட்சம் 4 இன்கம் கொடுத்துருக்காங்க. இப்போ டோட்டல் இன்கம் என்ன? என்ன அமௌண்ட் டோட்டல் டாக்ஸபிள் இன்கம் என்னன்றதை நம்ம கண்டுபிடிக்கிறோம் 26-27க்கு. இன்கம் ஃப்ரம் பிஸ்னஸ் இன் ஆஸ்திரேலியா நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். இவர் ஆர்ஓஆர் அப்படின்னா நீ உலகத்தில் எங்கே சம்பாதிச்சாலும் டேக்ஸ் உண்டு. உலகத்தில் எங்கே சம்பாதிச்சாலும் டேக்ஸ் உண்டு. அப்போ இந்த 20 லட்சமும் டாக்ஸபிள், இந்த 16 லட்சமும் டாக்ஸபிள், ரைட்டா? ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் சேல் ஆஃப் ஷேர்ஸ் இந்தியன் கம்பெனி அந்த 50,000மும் டாக்ஸபிள். Income from agricultural land in Australia received and then brought to India. Okay. Income from agricultural land in Australia received there, then brought to India 2 lakhs. எல்லாமே taxable. அப்போ 38,50,000 மொத்தமாக taxable தான். இது வந்து ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ். அப்போ taxable income வந்து 38.5 lakhs. ஆன்சர் கரெக்டா? Question number 10. 38.5 lakhs. Residential status is கொடுக்கல. Okay. Yeah, 200 days since is a resident. He had also said 875 days in 7 years. Preceding the 11-25 is also 2 years, 10 years president, 11 years resident. Mr. P is therefore resident and ordinary resident. முடிஞ்ச போச்சு கையை தட்டி கொண்டாடிடுங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? ரைட். ஸோ இது என்டையர் ஆன்சர்ஸோட பிடிஎஃப் வந்து அதில் அட்டாச் இன் டெஸ்கிரிப்ஷன். யூ டோன்ட் ஹேவ் டு வரி அபவுட். ஸோ லெட் மீ கோ டு த கொஸ்டின் நம்பர் 12. 11 விட்டாச்சு. நம்ம கொஸ்டின் நம்பர் 12 டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 11க்கு வரலாம். ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸை கண்டுபிடிக்கிறது நமக்கு தெரிஞ்சிச்சுடா. ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸை கண்டுபிடிச்சிட்டா அவனுக்கு எந்த இன்கம் டாக்ஸபிள், எந்த இன்கம் நாட் டாக்ஸபிள் டேபிள் வச்சு கண்டுபிடிச்சாச்சு. அவ்வளோதான். அதுக்கப்புறம் டாக்ஸபிள் இன்கம் அப்புறம் டாக்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணதா? டிடிஆரா ஓடிஆரா? அது அக்ரிகல்ச்சர் இன்கமா, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கமா, 30% டிடக்ஷன். இன்சூரன்ஸ், லைஃப் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் போய்ட்டா 1,50,000 டிஸ்கவுண்ட் இருக்கு. ப்ளஸ் 50,000 ஆன் அதர் செலிப்ரேஷன். என்டையர் அமௌண்ட் இஸ் அன்டாக்ஸபிள் எக்ஸாம்டட் இஃப் இட் இஸ் அ மேரேஜ் வெட்டிங் கிஃப்ட். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சு நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். ஓகே, அடுத்தது போயிடலாமா? மிஸ்டர் திலக் ஏஜ்டு 35 இயர்ஸ். மிஸ்டர் திலக் வந்து ஏஜ்டு 35 இயர்ஸ். ஓகே இருக்கட்டும், வயசு சின்ன வயசு தான். Furnishes the following information regarding his income for the assessment year 2025-26. Compute his total income is ROR, RNOR. இப்போ அவன் ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் கண்டுபிடிக்கிறதுலாம் அவன் வேலை இல்லை. நான் சொல்கிறேன் அவன் RORனு, நான் சொல்கிறேன் அவன் RNORனு, நான் சொல்கிறேன். அப்படி இருந்தால் நான் சில இன்கம்லாம் தரேன். அந்த இன்கம் டாக்ஸபிளாக இன்கம். நம்ம தான் டேபிள் தெரியுமே, அடிச்சு தூக்கிடலாமே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அது எனக்கு கேட்குது. ROR, RNOR. RORக்கு எல்லாமே டாக்ஸபிள். RNORக்கு
எது மட்டும் அவனுக்கும் எல்லாமே டாக்ஸபிள் தான். எது மட்டும் டாக்ஸபிள் இல்ல? போத் அவுட் சைட் இந்தியா அப்படின்னா ஆர் அண்ட் ஓவர் டாக்ஸபிள். அதாவது ஆர் அண்ட் ஓவர் டாக்ஸபிள் இல்ல. ஆனா அதே பிசினஸ் கண்ட்ரோல் செட்டப் இன் இந்தியானா அவன் டாக்ஸபிளா வருவான். ரைட்டா? இங்க ஆர்ஓஆருக்கு ஆல் டாக்ஸபிள் எக்ஸெப்ட் எக்ஸம்ப்ஷன். ஆர் அண்ட் ஓஆருக்கு ஆல் டாக்ஸபிள் எக்ஸெப்ட் இவனுக்கும் ஆர் அண்ட் ஓஆருக்கும் சாரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இவனுக்கு அந்த 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 3 கண்டிஷனும் வந்து இன்கம் ரிசீவ்ட் இன் இந்தியா, இன்கம் ஏர்ன்ட் இன் இந்தியா, போத் இன் இந்தியா இது 3 கண்டிஷன். பிளஸ் 2மே அவுட் சைடா இருந்தா இவன் நான் டாக்ஸபிள். போத் அவுட் சைட்ல வந்து நாட் டாக்ஸபிளா வருவான். இவன் வந்து நாட் டாக்ஸபிள் வந்து போத் அவுட் சைடா இருந்தா நான் டாக்ஸபிள். ஆனா, இவன் கூட எதுல சிக்கிப்பான் அப்படின்னு சொன்னா, அப்போ இப்படி எழுதுறத விட, நம்ம எப்படி எழுதுனா என்ன புரியும்னா, ஆர்ஓஆரா எல்லாமே டாக்ஸபிள் தான். இவன விட்டுடணும். இவன் இவன் எப்பதான் வந்து எஸ்கேப் ஆவான் அப்படின்னு சொன்னா, போத் அவுட் சைடுனா மட்டும் தான் எஸ்கேப் ஆவான். போத் அவுட் சைடு மட்டும் எஸ்கேப் ஆவான். பட் பிசினஸ் கண்ட்ரோல் செட்டப் இன் இந்தியானா கூட மாட்டிப்பான். முடிஞ்சு போச்சா? இது மட்டும் தான் உனக்கு சின்ன எக்ஸம்ப்ஷன். நல்லா பாருங்க. இங்க பாருங்க. ஆர்&ஓஆர் இந்த ஒரு இடத்துல மட்டும் தான் மாட்டுவான். எஸ்கேப் ஆவான். மீதி எல்லா இடத்துலயும் டாக்ஸபிள், 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 டாக்ஸபிள். இது காமன் தான் விட்டுருங்க. பிசினஸ் கண்ட்ரோல்ஸ் சாரி போத் அவுட் சைடுனா மட்டும் தான் எஸ்கேப் ஆவான். ஆனா கண்ட்ரோல் இங்க இருக்குன்னா கூட டாக்ஸபிள் ஆயிடுவான். முடிஞ்சிடுச்சா? இப்ப பார்த்துடலாமா? Remuneration of 50,000 service rendered in Malaysia credited to his bank account in Malaysia immediately remitted to his bank account in India. சரி. 2மே அவுட் சைடு. அப்ப தலைவர் எஸ்கேப் ஆயிடுவாரு. 50,000 தான். 2மே அவுட் சைடுனா மட்டும் தான் எஸ்கேப். 2மே அவுட் சைடா? 2மே அவுட் சைடுனா எஸ்கேப்னு சொல்லியிருக்கோமா? எஸ்கேப். நாட் டாக்ஸபிள். நம்ம லாங்குவேஜ்ல எஸ்கேப், அவன் லாங்குவேஜ்ல நான் டாக்ஸபிள். ப்ராஃபிட்ஸ் ஃப்ரம் அ பிசினஸ் இன் இங்கிலாந்து கண்ட்ரோல்டு ஃப்ரம் பாம்பே. கண்ட்ரோல்டு ஃப்ரம் பாம்பே அப்படின்னா 2 பேருமே டாக்ஸபிள் தான். 3 lakhs, 3 lakhs. Zeroids. Out of which 25,000 received in India. அது என்ஆருக்கு தான் பிரச்சனை. என்ஆருக்கு சப்போஸ் இங்க ஒரு என்ஆர் நம்ம ஒரு கேட்டகரி போட்டோம் அப்படின்னு சொன்னா, டேஷ் இங்க ஒரு 25,000 வரும். ஏன்னா அது ரிசீவ் இந்தியா 3 பேருக்குமே டாக்ஸபிள். ஆனா நம்ம என்ஆர் கேட்கல. இது நம்ம அவுட் ஆஃப் கியூரியாசிட்டி, அவுட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நம்ம போடுறோம். அடுத்தது கேபிட்டல் கெயின் ஆன் சேல் ஆஃப் லேண்ட். கேபிட்டல் கெயின் ஆன் சேல் ஆஃப் லேண்டு இன் இந்தியா பட் ரிசீவ்ட் இன் மலேசியா 2 lakhs. இந்தியாவில் இருக்கிறது சாரி அமௌண்ட் ஆஃப் எங்கடா சொல்லியிருக்கேன் அமௌண்ட் ப்ராட் டு இந்தியா அவுட் ஆஃப் பாஸ்ட் எங்கடா அடுத்தது போயிட்டியா இதை விட்டியா அமௌண்ட் ப்ராட் டு இந்தியா அவுட் ஆஃப் பாஸ்ட் அன்டாக்ஸ்டு ப்ராஃபிட்ஸ் ஏர்ன்ட் இன் சிங்கப்பூர் 1 lakh. 2 பேருக்குமே எக்ஸம்ஷன் தான். ஏன்னா பாஸ்ட் அன்டாக்ஸ்டு ப்ராஃபிட்ஸ் ஆஃப் அதர் கண்ட்ரி ப்ராட் டு இந்தியா 3 பேருக்குமே அன்டாக்ஸ் தான். 4வது பார்த்துடலாமா? கேபிட்டல் கெயின் ஆன் சேல் ஆஃப் லேண்ட் இன் இந்தியா பட் ரிசீவ்ட் இன் மலேசியா. ஏதாவது ஒன்று இந்தியாவில் இருந்தால் எல்லாருமே டாக்ஸபிள் தான். 2 lakhs, 2 lakhs, 2 lakhs. ஏதாவது ஒன்று இந்தியாவில் இருந்தாலே மாட்டிக்கிட்டாங்க. எத்தனை பேர் மாட்டான்? 3 கேட்டகரி மாட்டுறான். பாரபட்சமே இல்லை. டாக்ஸை கட்டுறான்றோம். நேபாள் ஃபாரின் கண்ட்ரிலே இன்கம் வந்து அக்ரிகல்ச்சர் லேண்ட். நீ அக்ரிகல்ச்சர்னு பார்த்தோன்னே எக்ஸாம் போட்டுற போகிறது. என்ன கண்ட்ரின்னு பார்க்கணும். ரிசீவ்டு தேர் அங்கே தான் சம்பாதிச்சா, அங்கே தான் ரிசீவ் இருக்குது. போத் அவுட் சைட். அதுக்கப்புறம் வருது. அப்போ போத் அவுட் சைட்னா யார் எஸ்கேப் ஆகும்? ஆர் எஸ்கேப் ஆகிடுவான். ஆறு மாட்டிப்பான். 18,000 டேஷ் டேஷ். ஆர் மட்டும்தான் மாட்டுவோம். 6 50,000 பெய்டு. 50,000 பார் பெய்டு. இது இன்கம் இல்லை. பெய்டுனாலே இது வந்து இன்கம் கிடையாது. இதெல்லாம் இன்கம் கெயின் அதெல்லாம் இன்கம். இது வந்து பெய்டு. நம்ம காசு நம்ம பாக்கெட்லேருந்து போகுது. அப்போ லெஸ் பண்ணணும் இதை. பேமெண்ட் ஆஃப் லோன் டேக்கன் ஃபார் த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் இஸ் செல்ஃப் ஆக்குபைடு ஹவுஸ் இன் இந்தியா. அவன் சொந்தமாக இருக்க ஹவுஸை மறுபடியும் டாப் அப் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறான். 50,000 பெய்டு. அப்போ 50,000 பெய்டு நம்ம என்ன பண்ணணும்? டிடக்ஷன் பண்ணணும். அப்போ இதெல்லாம் வந்து டாக்ஸபிள் இன்கமே வராது. இன்ட்ரெஸ்ட் ஆன் சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் டெபாசிட். இன்ட்ரெஸ்ட் ஆன் சேவிங்ஸ் பேங்க் டெபாசிட் இன் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா 12,000. 12,000க்கு டேக்ஸ் நீ ஆட் பண்ணிக்கணும். ஃபைனலாக டிடக்ஷன் போடுறப்ப என்ன பண்ணணும்? எல்லாருக்கும் 10,000 10,000 10,000 டிடக்ஷன் போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் கூட்ட வேண்டியது தான். கூட்டிட்டு
கிராஸ் டோட்டல் இன்கம் வருமா? ஜிடிஐ. ஜிடிஐனா என்னது? ஜிடிஐனா ஏதோ கேம் கிடையாது. ஜிடிஐனா கிராஸ் டோட்டல் இன்கம். நான் எழுதிறேன் சாமி. கிராஸ் டோட்டல் இன்கம். ஒரு ஆன்சர் வருமா? இந்த கிராஸ் டோட்டல் இன்கம் வந்ததுக்கு அப்புறம் இதுல 50,000 இதுல 50,000 அந்த லைஃப் இன்சூரன்ஸ் பிரீமியம் பே பண்ணால அது எல்லாத்தையும் டிடக்ஷன் பண்ணிக்கலாம் அண்டர் செக்ஷன் 80cc. அதே மாதிரி அண்டர் செக்ஷன் 80 டிடிஏ இந்த மாதிரி ஒரு 59 இருக்கு. நம்ம அடுத்து போகிற வீடியோ பார்ப்போம். 80 செக்ஷன்ல நிறைய இருக்கு. இதுல வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு 10,000 டிடக்ஷன் வாங்கிக்கலாம். நான் ஆல்ரெடி இந்த ஸ்டோரி சொல்லிட்டேன். முடிஞ்சிச்சா? ஸோ அப்போ லைஃப் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் பெய்டு வந்து அண்டர் செக்ஷன் 80C இந்த மாதிரி 59 ஐட்டம் இருக்கா. லைஃப் இன்சூரன்ஸ் ப்ரீமியம், பிபிஎஃப், நேஷனல் சேவிங் ஸ்கீமு, அந்த மாதிரி ஊறப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அதில் பே பண்ணுற அமௌண்ட் எல்லாம் ஜிடிஐலேருந்து கழிச்சிட்டு, இப்போ இது ஒரு 60,000 வந்துச்சா, இவனுக்கு ஒரு 60,000 வந்துச்சா, இவனுக்கு ஒரு 60,000 வந்துச்சா, இது எல்லாம் இந்த டோட்டல்லேருந்து கழிக்கணும். கழிச்சிட்டு மீதி வர ஆன்சர் தான் டாக்ஸபிள் இன்கம். முடிஞ்சிச்சா? அப்போ ஆர்ஓஆர், ஆர்என்ஓஆர், என்ஆர் இவங்க 3 பேருக்கும் நம்ம மனப்பாடம் பண்ண வேண்டியது என்னன்னா இந்த டேபிள் தான்ப்பா. ஆர்ஓஆர் எல்லாமே டாக்ஸபிள். ஆர்என்ஓஆர் போத் அவுட் சைட்னா மட்டும் ஒரே விஷயத்தில் நாட் டாக்ஸபிள். நான் ரெசிடென்ட்டு போத் அவுட் சைட்னாலும் நான் டாக்ஸபிள். பிஸ்னஸ் கண்ட்ரோல் செட்டப் இன் இந்தியா, பட் ஆனால் வெளியில தான் சம்பாதிக்கிறான், வெளியில தான் ஏர்ன் பண்ணுறான் அப்படின்னாலும் இவன் நான் டாக்ஸபிள். இந்த விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுட்டா போதும், முடிஞ்சு போச்சு. அப்புறம் வந்து டேக்ஸ் லைபிலிட்டி கால்குலேஷன் பண்ண சொன்னாங்கன்னா இதெல்லாம் எக்ஸம்ஷன் தெரியணும். அதுக்கப்புறம் வந்து டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிம்ல ஸ்லாப் ரேட் இருந்துச்சுன்னா அழகாக முடிச்சு தட்டி விட்டு போயிட்டே இருக்கலாம். அடுத்தம் போயிடலாமா? நம்ம அடுத்தம் போயிடலாம். எல்லாம் வீடியோ லென்த் ரொம்ப அதிகமாயிடும். காப்பி பேஸ்ட். படி. மிஸ்ஸஸ் சரிகா, an Indian citizen is an employment with an overseas company located in United Arab Emirates. சரி, துபாய் டாக்ஸ் ஹெவன், டாக்ஸே கட்ட தேவையில்ல, சொகுசாக இருக்கலாம். Employment with an overseas company located in UAE, she is not liable to tax in, okay, not liable to pay tax in, not liable to tax in UAE during the previous year 2025-26. She comes to India for 121 days. She was in India for 50 days and 100 days, 76 days, 145 days in the financial year 2021-22, 22-23, 23-24, 24-25 respectively. And இதெல்லாம் எதுக்காக கொடுக்குறான்? ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸை கண்டுபிடிக்கிறதுக்காக கொடுக்குறான். ஓகேவா? எது தேவையோ அதை மட்டும் நம்ம எடுத்துக்கணும். ஆனுவல் இன்கம் அப்படின்னு போட்டு இதெல்லாம் கொடுத்துருக்கான். மிஸ்ஸஸ் சரிகா ஹேஸ் டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிம், ஆப்டட் அவுட் ஆஃப் த டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிம். ஆப்டட் அவுட்னா என்னது? ஆப்டட் அவுட்னா ஷீ இஸ் இன் டிடிஆர் அப்படின்னு அர்த்தமா, இல்லை ஓடிஆர் அப்படின்னு அர்த்தமானு கேட்டா நம்ம ரெண்டுத்துக்குமே பண்ண போகிறோம். பட் ஆப்டட் அவுட், இது ஆப்டட் அவுட் அப்படின்னா டிடி, அதாவது ஆப்டட் இன்னா டிடிஆர் நினைக்கிறேன். ஆப்டட் அவுட்னா ஓடிஆர். இல்லை ஒருவேளை ஆப்டட் அவுட் ஆஃப் டிடிஆர் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு அவுட் ஆஃப்னா வெளியே போகிறாங்கன்ற மாதிரி நான் மீன் பண்ணுறேன். பட் எக்ஸாக்டாக என்னது ஐ வில் கிளாரிட்டி, ஐ கிவ் சம் கிளாரிட்டி ஆஃப்டர் சம் டைம். சரிங்களா? ஃப்ரம் த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் கிவன் அபவ் யூஆர் ரெக்வயர்ட் டு டிட்டர்மின் த ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸை கண்டுபிடிங்க. அவங்க டோட்டல் இன்கம் ஆஃப் மிஸ்ஸஸ் சரிகா ஃபார் த இயர் 2026. வாட் வுட் பி ஆன்சர் இஃப் இன்கம் அரைசிங் அண்ட் ரிசீவ்ட் இன் UAE ஃப்ரம் அ பிஸ்னஸ் செட்டப் இன் இந்தியா 1 lakh இருந்தா, setup in India is 1 lakh instead of 5 lakhs. 10 lakh இருந்தா என்ன பண்ணுங்க? 5 lakhs இருந்தா. In continuation to the point B, what would be answer if Mrs. Sarika comes to India in the previous year 2024? 145 daysக்கு பதிலா 45 days தான் வராங்க. ஆரம்பிச்சிடலாமா? இது வந்து ஒரு மிகப்பெரிய கொஸ்டின், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். டெஸ்ட் வச்சாங்கன்னா இந்த கொஸ்டின் தான் ஆன்சர். இந்த ஒரு கொஸ்டின்ல எல்லாமே அடங்கி போச்சு. வெரி வெரி குட் கொஸ்டின். வெரி 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 குட் கொஷின். சொல்யூஷன் போட ஆரம்பிச்சிடலாமா? இதுதான் வந்து நிறைய டைம் டேக்கிங், பட் இதை போட்டால் பிஸ்து தான். சரி, ஃபஸ்ட்டு ப்ரீவியஸ் இயர் நம்மளை பொறுத்த வரைக்கும் 25-26. சரிகா எத்தனை நாள்மா வந்த இந்தியாவுக்கு? 140, அதாவது ஷீ கம்ஸ் டு இந்தியா ஃபார் 121 days. முதல்ல அந்த 121 days போட்டுடலாமா? அடுத்தது 145
தலைகீழ குடுத்துருக்கான் பாருங்க. நேரா ஏற்கனவே நம்ம மண்டைய பிச்சுட்டு இருக்கோம் பாருங்க. முதல்ல என்ன சொல்றான்? 21, 22 சொல்றான். 21, 23, 23, 25 நம்ம இப்படி போணும். ரிவர்ஸ்ல போணும். அது வேற மண்டைய பிச்சுக்கும். 145, 76, 100 டேஸு, அப்புறம் என்னடா 50 டேஸ். ரைட்டா? இதெல்லாம் கூட்டினா என்ன வருது? 1 6 5 6 11 மீதி 1 மீதி 1 5 5 7 12 15 17 7 மீதி 1 371 நாள் வருது. அப்பா 371 மல்டிப்ளை 365 இது மாதிரி கண்டுபிடிச்சு. ஆனால் இதை பண்ண முடியாது. இதை நீ பண்ணியிருக்கணும் முதல்ல. அப்போ தான் அறிவாளி. என்னது 180 டேஸா அப்படின்னு செக் பண்ணும். சாரி 182 டேஸான்னு செக் பண்ணும். இல்லை இல்லைன்றதுக்கு ரெட்ல போடும். அப்போ பேசிக் கண்டிஷன் 1 டஸ் நாட் சாட்டிஸ்ஃபைட். பேசிக் கண்டிஷன் 2 இவங்களுக்கு அப்ளை ஆகுமா? அப்ளை யாருக்கு மட்டும் அப்ளை ஆகுது? Indian citizen who leaves India for the purpose of employment or one who works as a crew member in a ship அவங்களுக்கு basic condition 2 apply ஆகுது. Or Indian citizen or a person of a Indian origin who visits India for the purpose of a visit na basic condition 2 does not apply. What is basic condition 2? 60 days in the last previous financial year or 365 days in the preceding previous financial year. அது வந்து basic condition 2 which is not apply to those persons who works as a crew member in the Indian ship or one Indian citizen who leaves India for the purpose of employment or a person of Indian origin who visits India for the purpose of a visit. சொந்தக்காரங்களை பார்க்க வர அவனுக்குலாம் செல்லாது. பட் அந்த அந்த 3 கண்டிஷன்ல இவங்க வராங்களான்னு கேட்டா கிடையாது. ஏன்னா அவங்க வந்து இந்தியன் சிட்டிசன் இஸ் இன் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் த ஓவர்சீஸ் கம்பெனி. ஓ கரெக்ட் அப்ளை ஆகுது. அப்போ பேசிக் கண்டிஷன் 2 அப்ளை ஆகாது. இந்தியன் சிட்டிசன் எம்ப்ளாய்மெண்ட்டுக்காக இந்தியா விட்டு வெளியே போயிருக்காங்க. பேசிக் கண்டிஷன் டஸ் நாட் அப்ளை. அப்போ இந்த 365 டேஸ் நம்ம செக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கரெக்டா? is in employment of the overseas company located in UAE, she is not liable to pay tax. She is not liable during not liable to pay tax அப்படின்னு வராங்க. During the previous year 2020 she comes to India 120 days. She was in India for இதெல்லாம் கொடுத்துட்டு her annual income Mrs. Sarika opted out of default tax regime. இப்போ பேசிக் கண்டிஷன் 2 அப்ளை ஆகும்னா அவங்க ரெசிடென்ட் ஆயிடுவாங்க. ஏன்னா லாஸ்ட் 4 இயர்ஸ்ல 365 டேஸ் இருக்கு. 60 days basic condition 2. ஆனா இந்தியன் சிட்டிசன் who leaves India for the purpose of employment அப்படின்னு சொல்றதால she'll become a resident. அவங்களுக்கு basic condition does not apply. ஆனா if her taxable income is more than 15 lakhs less than 15 lakhs அந்த கான்செப்ட்ல வரணும். அடுத்தது more than 15 lakhs இல்ல less than 15 lakhs. ஏன்னா பேசிக் கண்டிஷன் 2 அப்ளை ஆகலைன்னா அடுத்து இந்த கண்டிஷன் வர்றதுக்கு அவங்களுக்கு அந்த 120 டேஸ் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை. அவங்க 120 டேஸ் இருக்கு. அவனுடைய taxable income more than 15 lakhs பார்க்குது. salary accrued or arise in India UAE 15 lakhs வராது. 2 lakhs accrued and arise in India இது வரும். deemed to be accrued and arise in India இது வரும் 7 வரும். income arising and received in India from a business set up in India ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்க இந்த நம்ம இன்கம்க்கு போகணும்பா. ரைட்டா? அப்போது பேசிக் கண்டிஷன் 2 இவங்களுக்கு அப்ளை ஆகுதுன்னு சொன்னால் ரெசிடென்ட் ஆகிடுவாங்க. பட் ஹீ இஸ் அ நான் ரெசிடென்ட் பட் நாட் ஆர்டினரி ரெசிடென்ட். அப்போ ஆர்என்ஓஆர் தான். ஏன்னா அந்த லாஸ்ட் 7 இயர்ஸ் டேட்டா நமக்கு இல்லை. 70 டேஸ் லாஸ்ட் 10 இயர்ஸ் டேட்டா இல்லை. 2 டைம்ஸ் ரெசிடென்ட்டானு கண்டுபிடிக்கிறதுக்கு. அப்போ அதனால் இவங்க வந்து நாட் ஆர்டினரி ரெசிடென்ட் தான். அப்போ ரெசிடென்ட் பட் நாட் ஆர்டினரி ரெசிடென்ட் அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். சரியா? ஓகே. இப்போ இந்த டோட்டல் இன்கம்மை பேஸ் பண்ணி இவங்களுக்கு நம்ம கால்குலேஷன் பண்ணுவோம். 2 lakhs 7 lakhs இந்த ஒரு 5 lakhs. ரைட்டா? லைஃப் இன்சூரன்ஸ் 2 7 9 5 14. இந்த லைஃப் இன்சூரன்ஸ் வந்து ஒன்று நம்ம கழிச்சு இப்போ 13 lakhs தான் வரும். இது எல்லாமே டாக்ஸபிள். 13 lakhs தான் வருது. அப்போ 13 lakhs வருதுன்னு சொன்னால் ஓல்டு ரூல்ஸ் தான் அப்ளை ஆகும். என்னது ஓல்டு ரூல்ஸு? 60 டேஸ் இருக்காங்களா? எஸ் இருக்காங்க.
அதுக்கப்புறம் அவங்க 365 டேஸ் இருக்காங்களா? எஸ் இருக்காங்க. அப்ப ரெசிடென்ட் அண்ட் அந்த 7 இயர்ஸ், 10 இயர்ஸ் டேட்டா இருந்ததால, அவங்களுக்கு வந்து அப்ப ரெசிடென்ட் பட் நாட் ஆர்டினரி ரெசிடென்ட் அப்படின்ற டேட்டாவ குடுத்துரும். சரியா? இதுவே இந்த 2 லேக்ஸ் இருக்கு இல்லையா? இந்த 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 5 லேக்ஸ்க்கு பதிலா என்ன சொல்றாங்க? 10 லேக்ஸ் யூஸ் பண்ண சொல்றாங்க. இதே 2 லேக்ஸ், 7 லேக்ஸ் இங்க 10 லேக்ஸ போட்டா 2, 7, 10 டோட்டலா 19 லேக்ஸ். இந்த 1 லேக் இன்சூரன்ஸ் பிரீமியம் அத பிராக்கெட்ல போடும். அப்ப டோட்டலா 18 லேக்ஸ் விச் இஸ் மோர் தென் 15 லேக்ஸ். இப்ப நியூ ரூல்ஸ் அப்ளை ஆகும். அப்ப நியூ ரூல்ஸ் அப்ளை ஆச்சு அப்படின்னு சொன்னா, நியூ ரூல்ஸ் என்னது? மோர் தென் 15 லேக்ஸ். மோர் தென் 15 லேக்ஸ் அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு 120 டேஸ் கண்டிஷன்ல செக் பண்ணலாம். 120 டேஸ் கண்டிஷன்ல செக் பண்ணா, எஸ் ஷி இஸ் ஸ்டேயிங் மோர் தென் 120 டேஸ். 2வது இப்ப 465 டேஸ் இருக்கு 365 டேஸ் இருக்காங்களா? இருக்காங்க. அப்ப அவங்க ரெசிடென்ட் ஆயிடுறாங்க. ஓகேவா? மோர் தென் அ இப்ப இந்த 120 டேஸ் பேசிக் கண்டிஷன் 2 என்ன ஆகும்? மோர் தென் 15 லேக்ஸ் அப்படின்னா, பேசிக் 120 டேஸ் பிளஸ் 365 டேஸ் இன் த லாஸ்ட் 4 இயர்ஸ். இது சாட்டிஸ்ஃபை ஆகுறதால அவங்க ரெசிடென்ட். இப்போ ஷி இஸ் நாட் லயபிள் டு பே டாக்ஸ் தேர் அப்படின்னு சொன்னதால, அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதோ இல்லையோ, ஷி இஸ் நாட் லயபிள் டு பே டாக்ஸ். ஷி இஸ் நாட் லயபிள் டு பே இங்க பாருங்க. ஷி இஸ் நாட் லயபிள் டு பே டாக்ஸ்ன்னு சொன்னதால, அவங்க டீம்டு ரெசிடென்ட்டா மாறிடுறாங்க. டீம்டு ரெசிடென்ட்டா மாறுனதால, அவங்களுக்கு அடிஷனல் கண்டிஷன் செக் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. அவங்க நாட் ஆர்டினரி ரெசிடென்ட். ஸோ அப்ப டீம்டு ரெசிடென்ட் பட் நாட் ஆர்டினரி ரெசிடென்ட். டீம்டு ரெசிடென்ட் பட் நாட் ஆர்டினரி ரெசிடென்ட். ரைட்டா? ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ல அவங்க 192 டேஸ் பேசிக் கண்டிஷன் 1 அப்ளை ஆகல. பேசிக் கண்டிஷன் 2 டஸ் நாட் அப்ளை. கரெக்ட். பேசிக் கண்டிஷன் 2 டஸ் நாட் அப்ளை பிகாஸ் ஷி இஸ் an இந்தியன் சிட்டிசன் who lives India for the purpose of employmentனா பேசிக் கண்டிஷன் டஸ் நாட் அப்ளை. அப்ப ஸ்ட்ரெயிட்டா அவங்க நான் ரெசிடென்ட்டா மாறிடுறாங்க. நான் ரெசிடென்ட்டா மாறுறாங்க அப்படின்ற பட்சத்துல அந்த 2 லேக்ஸ் 7 லேக்ஸ் அப்போ அந்த 5 லேக்ஸ்க்கு பதிலா 10 லேக்ஸ் போறோம். அப்ப டோட்டலா 19 லேக்ஸ் வரும். இப்ப அந்த 1 லேக் இன்சூரன்ஸ்க்கு கழிச்சா மீதி 18 லேக்ஸ். ரைட்டா? இந்த 15 லேக்ஸ் யூஐ விட்டுறணும். 2, 7, 5 5க்கு பதிலா இப்ப 10 போட்டா இங்க 10 வந்துரும். 1 கழிச்சா மீதி 18 லேக்ஸ். கரெக்ட்டா? அதான் ஞாபகம் வச்சுக்கோ. இது நான் ரெசிடென்ட்க்கு. அதுவே ஆர்என்ஓரா இருக்காங்க. ரெசிடென்ட் பட் நாட் ஆர்டினரி ரெசிடென்ட்டா இருக்காங்க அப்படின்னா 2 லேக்ஸ், 7 லேக்ஸ், 10 லேக்ஸ் இப்ப 19 லேக்ஸ் வரும். 18 லேக்ஸ். அப்ப நான் ரெசிடென்ட் இருந்தாலும் ஆர்என்ஓரா இருந்தாலும் சேம் இங்க தான் வருது இங்க. இதுல ஏதாவது டவுட் இருக்கா நமக்கு? ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸும் டோட்டல் இன்கமும் கண்டுபிடிக்கணும். ரொம்ப சிம்பிள்ப்பா. இந்தியன் சிட்டிசன் ஹூ லிவ்ஸ் இந்தியா ஃபார் த பர்பஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்ற பட்சத்துல அவங்களுக்கு அந்த பேசிக் கண்டிஷன் 2வே நம்ம குடுக்க போறதில்ல. இன்னும் நம்ம தெளிவா ஆன்சர்ல என்ன குடுத்துருக்கோம் அப்படின்னா, ஓகே. The resident who stayed in India for 182 days during the relevant previous year, the above condition is not satisfied. The assessee is an Indian citizen இப்போ. ஓகேவா? இப்போ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகல. அப்பவே above condition is not satisfied முடிஞ்சிருச்சு. அடுத்தது the taxable during the previous year 2025 வந்து 2 lakhs 7 lakhs அதுக்கப்புறம் வந்து இன்கம் டீம் டு பி அக்ரூட் அரைஸ் இன் இந்தியா இன்கம் அரைஸ் அது வந்து 7 lakhs இன்கம் அரைசிங் ரிசீவ்ட் இன் இந்தியா ஃப்ரம் பிசினஸ் செட்டப் இன் இந்தியா 5 lakhs டோட்டலாக 14 lakhs 1 lakh கழிச்சா 13 lakhs செக்ஷன் 86 ஓகே சின்ஸ் taxable இந்தியன் இன்கம் டஸ் நாட் எக்ஸீட் 15 lakhs இது வந்து 13 lakhs வந்து டஸ் நாட் எக்ஸீட் 15 lakhsன்றதால ஷீ இஸ் நான் ரெசிடென்ட் ஃபார் த அசஸ்மெண்ட் இயர் 2026 ஓகேவா 15 லேக்ஸுக்கு மேலே போனாதான் இஃப் இட் கிராசஸ் மோர் தென் 15 லேக்ஸ்னா தான் அவங்க டீம் டவுன் செக் பண்ணலாம் நம்ம போகிறோம் ஓகேவா இப்போ சிம்பிளா லெஸ் தென் 15 லேக்ஸ்ன்றதால அவங்க என்ஆர் அப்படின்னு முத்திரை குத்தியாச்சு என்னது என்ஆர்னு முத்திரை குத்தியாச்சு அப்போ என்ஆர்னு முத்திரை குத்துனா 2 லேக்ஸ் 7 லேக்ஸ் 9 லேக்ஸ் ஓகேவா அந்த 5-10 ஏன் விடுறாங்க அந்த 5ஐயும் 10ஐயும் ஏன் விடுறாங்க அப்படின்னா நான் ரெசிடென்ட்டுக்கு அந்த 5 லேக்ஸும் இல்லை 10 லேக்ஸும் இல்லை ஏன்னா பிஸ்னஸ் கண்ட்ரோல் செட்டப் இன் இந்தியா அப்படின்னா இன்கம் ரைசிங்
நாட் ஆர்டினரி ரெசிடென்ட்டுக்கும் ஆர்டினரி ரெசிடென்ட்டுக்கு தான் தேவைப்படுது. நான் ரெசிடென்ட்டுக்கு அது நீ எங்கே இன்கம் ரிசீவ்டு இன் யூஏஇ ஃப்ரம் பிஸ்னஸ் செட்டப் இன் அரைசிங் அண்ட் ரிசீவ்டு இன் யூஏக்கு நான் ரெசிடென்ட்டுக்கும் சம்மந்தமே இல்லை. அப்போ ரெண்டுமே உங்களுக்கு 0 தான் வரும். எதுக்கு? நான் ரெசிடென்ட்டுக்கு. அப்போ வெறும் 9 lakhs minus 1 lakh 8 lakh தான் taxable income OTR. ஓகேங்க, இந்த டவுட் கிளாரிட்டி ஆயிடுச்சா? நம்ம என்ன சொன்னோம்? ஓடிஆர்னா ஆப்டட் அவுட் ஆஃப் டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிம்னா இது டிடிஆர் தான். ஓடிஆர் தான். அவுட் ஆஃப்னா டிஃபால்ட் டேக்ஸ்லேருந்து வெளியே போகிறாங்க, அப்போ ஓடிஆர். இங்கே என்ன இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் ஆப்டட் அவுட்னா முடிஞ்சா, அதனால தான் ஓடிஆர் கொடுத்துருக்காங்க. கேஸ் பி, taxable Indian income during the previous year 2025-26, income accrued and arise இந்த 2 lakhs 7 lakhs 10 lakhs. கேஸ் பியில் வந்து என்ன பண்ணுறாங்க, since taxable income exceed, முதல்ல வந்து taxable income calculation பண்ணுறாங்க. Taxable Indian income during the previous year 25-26, income arising and from a business setup in India. இது வந்து RNOR அப்படின்னா அந்த பிஸ்னஸ் செட்டப்னா ஒரு 1 lakhs கழிச்சு 18 lakhs வந்து. Since taxable income exceed 15 lakhs in the previous year, the person shall be a resident. 15 lakhsக்கு மேலே போகிறதால இந்த 10 lakhs ஏன் கன்சிடர் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், பிகாஸ் திஸ் டைம் அவங்களோட இன்கம்மை பார்க்குறாங்க. ஏன்னா போன தடவை 5 lakhs இருந்துச்சு. அப்போது போன தடவை 5 lakhs கன்சிடர் பண்ணி அதுக்கப்புறம் 15 lakhs வந்துச்சு, அதுக்கப்புறம் 15 lakhs கீழே இருந்துச்சு. இந்த தடவை 10 lakhs கன்சிடர் பண்ணி இந்த தடவை 18 lakhs வருது, அதனால இது 15 lakhsக்கு மேலே வருது. போன தடவை 5 lakhs உள்ளே போட்டாங்கப்பா, லெஸ் தேன் 15 lakhs. இந்த தடவை 10 lakhs உள்ளே போட்டிருக்காங்க. 10 lakhs உள்ளே போட்டாங்கன்னா, சாரி, இந்த தடவை 10 lakhs உள்ளே இங்கே போட்டிருக்காங்க. அப்போ மோர் தேன் 15 lakhs வருது ஆஃப்டர் டிடக்ஷன் ஆஃப் 1 lakh. Since taxable Indian income 15 lakhs during the previous year, a person shall be a resident if he had stayed India for 120 days and more during the relevant previous 365 days. 4 வருஷம் பண்ணியிருந்தா, she said 121 days. ஸோ ப்ரீவியஸ் இயரில் வந்து பார்த்தீங்கன்னா 372 days. அப்போ additional conditions are not required in this case. She is resident but not ordinary resident. அப்போ RNORக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டு போயிடுங்க. முக்கியமான விஷயம் என்னென்னா, ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் கால்குலேஷன் பண்ணுறதுக்கு முதல்ல இந்த டோட்டல் இன்கம் கால்குலேட் பண்ணி லெஸ் தென் 15 lakhsா கிரேட்டர் தென் 15 lakhsன்னு செக் பண்ணும். லெஸ் தென் 15 lakhs இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஓல்டு ரூல்ஸ் அப்ளை பண்ணி அவங்க ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸை கண்டுபிடிக்கணும். அவங்க நான் ரெசிடென்ட் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அந்த ஃபார்முலா. இப்போ 10 lakhsை போட்டு அவங்களுடைய டோட்டல் இன்கம் மோர் தென் 15 lakhsன்னு கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ பேசிக் கண்டிஷன் 2 வந்து 120 days அண்ட் 365 days இந்த 4 yearsன்னு நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணி அவங்க ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் வந்து ரெசிடென்ட் பட் நாட் ஆர்டினரி ரெசிடென்ட் கண்டுபிடிக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம இதில் டோட்டல் இன்கம் போடுறோம். ரைட்டா? இது கேஸ் சி வந்து 121 days ஸ்டே பண்ணாங்க. பட் ப்ரீவியஸ் இயர் அண்ட் லாஸ்ட் ப்ரிசீடிங் 4 yearsல 271 days தான் பே பண்ணியிருக்காங்க. எங்கே அந்த 271 days கொடுத்துருக்கான்? இங்கே ஒரு 145 வெறும் 40 ஒரு 100 நாளில் குறைச்சிட்டான். அப்போ 371 271 ஆகிடும். 371 270, ஏன்னா 100 நாள் 145 days அவங்க வரலப்பா, வெறும் 45 days தான் 100 நாள் போயிடுச்சு. அப்போ 100 நாள் போயிடுச்சுன்னா 371ல் 271 100 போச்சுன்னா 271 வரும். அப்போ இவங்க வந்து 120 days பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த கண்டிஷன் சாட்டிஸ், ஆனால் மோர் தென் 15 lakhs இருக்காங்க. பட் ஷீ இஸ் நாட் லயபிள் டு பே டேக்ஸ் இன் அதர் கண்ட்ரி. இந்தியன் சிட்டிசன் தான், taxable Indian income more than 15 lakhs in the previous year, but she is not liable to pay tax in UAE. Hence, she is a deemed resident. However, additional conditions are not required in this case. அதனால deemed but not ordinary resident சொல்லியாச்சு. deemed but not ordinary அவங்க கிட்டத்தட்ட RNOR மாதிரி தான். 2 lakhs 7 lakhs 10 lakhs 19 lakhs 1 lakh reduction 18 lakhs முடிஞ்சிச்சா? பெரிய சம். என்ன கற்றுக்கிட்டோம்? ரொம்ப சிம்பிள். ஃபஸ்ட்டு ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் கண்டுபிடிக்கிறதுக்கே மோர் தேன் 15 lakhsா லெஸ் தேன் 15 lakhsன்னு பார்க்குறோம். மோர் தேன் 15 lakhs வருதுன்னா அவங்களுக்கு ஓல்டு ரூல்ஸ், சாரி லெஸ் தேன் 15 lakhs இது கரெக்டாக ஓல்டு ரூல்ஸை அப்ளை பண்ணுறோம். எது 60 days ப்ளஸ் 365 days in 4 years அதெல்லாம் அப்ளை பண்ணுறோம். இது வந்து நியூ ரூல்ஸு.
120 டேஸு ப்ளஸ் 365 டேஸு இன் 4 இயர்ஸ். இது பேசிக் கண்டிஷன் 2. இங்கே பேசிக் கண்டிஷன் 2. சப்போஸ் இது இல்லை அப்படின்னா நான் ரெசிடென்ட். பட் இது இல்லை அப்படின்னா அவங்க நாட் லயபிள் டு பே டேக்ஸான்னு பார்க்குறோம். இது எல்லாமே நம்ம போன கிளாஸ்லேயே நம்ம பார்த்துட்டோம். எங்கே ஒரு பெரிய ஃப்ளோ சார்ட்டே போட்டிருப்போம். என்னது ஒரு பெரிய ஃப்ளோ சார்ட்டே போட்டு அழகாக உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். இது 12th ஆகஸ்ட். இது இங்கே பாருங்கள், இந்தியன் சிட்டிசன் பார்க்குறோம், ஆர் பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜினை பார்க்குறோம். 180 டேஸ் பண்ணார்னா ரெசிடென்ட். ரெசிடென்ட் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 7 இயர்ஸ் அண்ட் 2 டைம்ஸ் ரெசிடென்ஸ் 10 இயர்ஸ் செக் பண்ணிட்டு ஆர்டினரியாக நாட் ஆர்டினரியாக பார்க்குறோம். சப்போஸ் அதுவும் இல்லை, டாக்ஸபிள் இன்கம் எவ்வளோ பார்க்குறோம். மோர் தென் 15 லேக்ஸா லெஸ் தென் 15 லேக்ஸான்னு பார்க்குறோம். மோர் தென் 15 லேக்ஸா இந்த ரூல்ஸு, லெஸ் தென் 15 லேக்ஸா இந்த ரூல்ஸு பார்த்துட்டு அழகாக டீம்டா இல்லையான்னு சொல்கிறோம். ஆல்ரெடி நம்ம எல்லாம் டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? ஸோ 13 வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். சாரி, கொஷின் நம்பர் 13 எது? சரிக்கா. சரிக்கா விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம். அடுத்தது 14 போயிடலாமா? இன்னும் ஒன்லி 2 more questions. Copy this. இன்னும் நம்ம போட்டு கிரிக்கெட் இருக்கோம் இங்கே. பேஸ்ட். Miss Rita, Dindigul Rita, an Indian citizen and MBA from Harvard University, was employed in AFL LLP of a country since 2018. 2018 இருந்து இருக்காங்க. இருக்கட்டும், தப்பில்லை, நல்லா இருக்கட்டும். She came to India 15th 11/2025 and joined as a CEO of auto lift company. Miss Rita was in India before she left for overseas education in May 2014. 2014 போயிருக்காங்க. எம்பிஏ வந்து ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்காங்க. ஏஎஃப்எல் எல்எல்பி ஆஃப் எம்ப்ளாய்டு இன் ஏஎஃப்எல் எல்எல்பி ஆஃப் கண்ட்ரி ஏ. கண்ட்ரி பேர்லாம் கொடுக்கல, கண்ட்ரி ஏ. ஓகே, சின்ஸ் 2018. சொல்யூஷன், ஷி கேம் டு இந்தியா 15/11/2025. இப்போ நவம்பரில் தான் வராங்க. நவம்பரில் வராங்கன்னா நவம்பரில் என்னது 30 டேஸ். 30 டேஸில் 14 டேஸ் அம்மா ஆளே இல்லை. அப்போ 16 நாள் தான் இருக்காங்க. எப்போ? நவம்பரில் தான் வராங்க. 16 நாள் தான் இந்தியாவில் இருக்காங்க. அண்ட் ஜாயின்டு சிஓ ஆஃப் ஆட்டோ லிஃப்ட் வந்து இங்கே வந்து சிஓ ஜாயின் பண்ணிட்டாங்க. எங்கே? ஆட்டோ ஃபிட் இந்தியாவில். மிஸ் ரீட்டா வாஸ் இன் இந்தியா பிஃபோர் ஷி லெஃப்ட் ஃபார் ஓவர்சீஸ் எஜுகேஷன். மிஸ் ரீட்டா வாஸ் இன் இந்தியா before she left for overseas education in May 2024 and was subsequently education in May 2024. May 2024 போயிட்டாங்க. 2014 அதை விட்டுருங்க. Employed outside India and never visited India thereafter. There is no income tax. Income tax வந்து she is not liable. எங்க? country ஏல. She has earned interest of 2,40,000 in the country A and salary income from AFL in 15 lakhs. Up to the date return of India in the financial 2025-26. Salary income வந்து computed of Mrs. Rita from auto limit வந்து 31 March 2026 இருந்து 13,50,000 and she earned dividend of 3 lakh from the shares of an Indian company. What would be residential status? Total income கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், அம்மா இந்தியன் சிட்டிசனா? இங்கே தான் வேலையை ஆரம்பிக்குது. சொல்யூஷன், ஷீ இஸ் அன் இந்தியன் சிட்டிசன். ஷீ இஸ் அ இந்தியன் சிட்டிசன். எங்கே வேலை செய்கிறாங்க? எம்ப்ளாய்டு இன் கண்ட்ரி ஏ. கண்ட்ரி ஏல வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க 2018 வரைக்கும். 2018 வரைக்கும். எப்போ தான் இந்தியா வராங்க? விசிட்டிங் இந்தியா. விசிட்டிங் இந்தியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2025 15th 11/2025. இதில் இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? இது வரைக்கும் எந்த டவுட்டும் இல்லை. கிளியரா? அப் டு திஸ் எவ்ரிதிங் இஸ் ஃபைன். இனிமேல் தான் சார். நவம்பரில் 16 நாள் அப்படின்னு கண்டுபிடிச்சாச்சு. நவம்பர்
டிசம்பர், ஜான், ஃபெப், மார்ச் ஃபினான்ஷியல் இயர் முடிஞ்சு போச்சு. நவம்பர்ல 16, டிசம்பர்ல 31, ஜான்ல 31, ஃபெப்ல 28, மார்ச்ல 31. கூட்டணும், ஆட் பண்ணா 137 டேஸ். 7, 8, 8, 9, 17, 17, 1, 18, 8 தான் வரணும். 6, 1, 7, 8, 8, 16, 16, 7, மீதி 1, 2, 3, 5, 5, 3, 8, 2, 10, 10, 3, 13, 137 டேஸ். ரைட்டா? இப்போ 2025க்கு வந்தவங்க அதுக்கப்புறம் இந்தியா விட்டு வெளியே போகவே இல்லை. அதனால நம்ம 137 டேஸ் அப்படின்னு. அப்போ சார் இந்த நவம்பர் 11 மட்டும் தானே சார் கொடுத்தாங்க. நவம்பர் 15 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதிலிருந்து நம்ம எப்படி கண்டுபிடிச்சோம்? மொத்தம் நவம்பர்ல 30 டேஸ். அதில் 15 அன்னைக்கு வந்திருக்காங்க. இப்போ 14th வரைக்கும் மேடம் இல்லை. அப்போ அந்த மேடம் இல்லாததை கழிச்சாதான் அவங்க இருந்த 16 நமக்கு தெரியும். அவங்க இருந்த 16 அப்பதான் நமக்கு தெரியும். முடிஞ்சிச்சா? இப்போ ப்ரீவியஸ் இயர் 2025-26ல அவங்க இருந்தது எவ்வளோதான்? 137 டேஸ் தான். அவங்க இருந்தது 137 டேஸ் தான். அதுக்கு முன்னாடி மேடம் இருந்தாங்களா? யாரு? திண்டுக்கல் ரீட்டா? இருக்கவே இல்லை. 24, 25 இருக்கட்டும், 23, 24 இருக்கட்டும், 22, 21 இருக்கட்டும், 20, 21 இருக்கட்டும், 0, 0, 0, 0. நம்மகிட்ட இன்ஃபர்மேஷன் இல்லை. அதனால வந்து விச் இஸ் அப்போ 137 டேஸ். பேசிக் கண்டிஷன் 1 நாட் சாட்டிஸ்ஃபைட், பேசிக் கண்டிஷன் 2 நாட் சாட்டிஸ்ஃபைட். ஷீ இஸ் அ நான் ரெசிடென்ட். ஷீ இஸ் அ நான் ரெசிடென்ட் அப்படின்னு முத்திரை குத்திடலாமா? முத்திரை குத்தக்கூடாது. ஏன்னா அடுத்தது அவங்களுடைய டாக்ஸபிள் இன்கம்மை பார்க்கணும். ஏன்னா பேசிக் கண்டிஷன் 2 இருக்கா, இன்னொரு கண்டிஷன் இருக்கு. அது 120 டேஸ் இருக்காங்களான்னு பார்க்கணும். 120 எப்போ அந்த டாக்ஸபிள் இன்கம் கிரேட்டர் தென் 15 lakhs இருந்தா அந்த 120 டேஸ் பிளஸ் 365 டேஸ் இந்த லாஸ்ட் 4 years அதை நம்ம செக் பண்ணி அவங்கள டீம்ட் ரெசிடென்ட் சொல்லிடலாம். சாரி, அவங்கள ரெசிடென்ட்னே சொல்லிடலாம். ஆனால் அங்கேயும் அதுவும் சாட்டிஸ்ஃபை ஆகல. பட் அந்த ஹிஸ்ட்ரி இஸ் நாட் லைபிள் டு பே டேக்ஸ் தேர் அப்படின்னு சொன்னால் அவங்களோட டீம் ரெசிடென்ட் பட் நாட் ஆர்டினரி ரெசிடென்ட் சொல்லிடலாம். டாக்ஸபிள் இன்கம் முதல்ல செக் பண்ணுவோமா? 1 டாக்ஸபிள் இன்கம் முதல்ல 2,40,000 ஒன்று இருக்கா? 2.4 lakhs இருக்கு. 1. ரெண்டாவது வேற என்ன இருக்கு? 2.4 lakhs இருக்கு. அது இன்கம் ஃப்ரம் நெட் கண்ட்ரி ஏல சம்பாதிச்சாங்க. சரி, மொத்தமாக ஆட் பண்ணுவோமே. அதாவது டாக்ஸபிள் இன்கம் எக்ஸ்க்ளூடிங் ஃபாரின் இன்கம், அதாவது 2,40,000 இன் கண்ட்ரி ஏ அண்ட் சேலரி இன்கம் ஃப்ரம் ஏஎஃப்எல் எல்எல்பி வந்து ஒரு 15 lakhs. இந்த 2.4 lakh இது மொத்தமாக எழுதுவோம். இல்லை இது வந்து ஃபாரின் இன்கம்ப்பா, இதை விட்டுணும். 2.4 lakhs வந்து கண்ட்ரி ஏல. அதே மாதிரி ஏஎஃப்எல் எல்எல்பியும் வந்து கண்ட்ரி ஏல தான் இருக்குது. அது 15 lakhs. அது ரெண்டுத்தையும் விட்டுணும். ஆனால் சேலரி இன்கம் கம்ப்யூட்டட் மிஸ்ஸஸ் அவுட் ஆஃப் இட் தான் இந்தியா கம்பெனி. எவ்வளோ? 13,50,000 அண்ட் ஷி ஏர்ன் டிவிடெண்ட் ஆஃப் 3 lakhs ஃப்ரம் ஷேர்ஸ். அப்போ இந்த 16.5 lakhs தான் அவங்களுக்கு டாக்ஸபிள் இன்கம். அந்த 15 lakhs ஏஎஃப்எல் அந்த கம்பெனி, இது ரெண்டுமே ஃபாரின் இன்கம். ஃபாரின் இன்கம் வரக்கூடாது. 15 lakhs இஸ் கிரேட்டர் தேனாக இருக்கணும், எக்ஸ்க்ளூடிங் த ஃபாரின் இன்கம்மாக இருக்கணும். அப்போ இவங்க 13.5 lakhs சம்பாதிச்சாங்க இல்லையா? அதில் ஆட்டோ ஃபிட் கம்பெனி. இந்த ஆட்டோ ஃபிட் கம்பெனி எங்கே இருக்குது? இந்தியாவில் இருக்கா? ஒரு 3 lakhs ஒன்று சம்பாதிச்சாங்க இல்லையா டிவிடெண்ட்டு, தட் இஸ் ஆல்சோ ஃப்ரம் இந்தியன் கம்பெனி. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 16.5 lakhs விச் இஸ் மோர் தேன் 15 lakhs. அப்போ இவங்க நியூ ரூல்ஸில் வருவாங்க. நியூ ரூல்ஸ்னால் 120 டேஸ் இருக்காங்களான்னு பார்க்குறோம். எஸ், 122 டேஸ் இருக்காங்க. 120 டேஸ் ப்ளஸ் 365 டேஸ் இன் லாஸ்ட் 4 years இருக்காங்களான்னு பார்க்குறோம். அது இல்லை. அப்போ அது இல்லைன்னா வெதர் ஷீ இஸ் லயபிள் டு பே டேக்ஸ் இன் அதர் கண்ட்ரியான்னு பார்க்குறோம். நோ, ஷீ இஸ் நாட் லயபிள் டு பே டேக்ஸ் இன் அதர் கண்ட்ரி அப்படின்னு தெளிவாக எங்கே சொல்லியிருக்காங்க? was employed in a country same to country she was in outside she never, there is no income tax in country A. முடிஞ்சு போச்சா? then she is deemed but not ordinary resident, and we don't have to check the additional conditions in order to say she is ordinary resident, because when you are an Indian citizen and a deemed resident, you are automatically turning up to a but not ordinary resident. அதனால deemed and not ordinary resident.
டோட்டல் இன்கம் டாக்ஸபிள் இன்கம் வந்து உங்களுக்கு 16.5 lakhs முடிஞ்சிருச்சா? என்ன சார் கத்துக்கிட்டோம்? ரொம்ப சிம்பிள். இந்த சார்ட்ட போடுறோம். இந்த டேட் வந்தாங்கல்ல, அந்த டேட்லேருந்து அந்த இந்த இந்த ஃபினான்ஷியல் இயருக்கு டோட்டலா 137 டேஸ்ன்றத முதல்ல எழுதுறோம். மத்த நாளெல்லாம் அவங்க வரலன்றத கண்டுபிடிக்கிறோம். பேசிக் கண்டிஷன் 1 அப்ளை பண்றோம். ஃபெயில் ஆகுது. பேசிக் கண்டிஷன் 2 அப்ளை பண்ணி பார்க்குறோம். ஃபெயில் ஆயிடுச்சு. இவங்களுடைய டாக்ஸபிள் இன்கம் மோர் தென் 15 லேக்ஸான்னு பார்க்குறோம். ஃபாரின் இன்கம் எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டு பார்த்தா ஆமான்னு வருது. அப்போ 120 டேஸ் அப்ளை பண்ணி பார்க்குறோம். எஸ். ஆனால் 365 டேஸ் இந்த லாஸ்ட் 4 இயர்ஸ் அப்ளை ஆகலை. அப்போ அவங்க லைபிள் டு பே டாக்ஸான்னு பார்க்குறோம். அதர் கண்ட்ரியில் இல்லை. அப்போ அவங்களோட டீம்ட் ரெசிடென்ட் சொல்கிறோம். முடிஞ்சு போச்சு சார். சரியா? ஆனா இந்த 16.5 லேக்ஸ்ல ஏதாவது இந்த 1.25 லேக்ஸ் உங்களுக்கு ஏதாவது எக்ஸம்ஷன்லாம் கிடைக்குமான்னு கேட்டா கிடைக்காது. டிவிடெண்டுக்குலாம் எக்ஸம்ஷன் கிடையாது. லாங் டெர்ம் கேபிட்டல் கெயினுக்கு தான் எக்ஸம்ஷன் உண்டு. ஞாபகம் வச்சுக்கங்க. அப்ப ஃபுல் 16.5 லேக்ஸ் இஸ் டாக்ஸபிள். ஓகேவா? டக்கு 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 டக்குன்னு போணும் அடுத்த சம். அடுத்தடுத்த சம்லாம் ரொம்ப சிம்பிள் தான். 15th சம் போயிடலாமா? வாட் இஸ் 15th சம்? எனக்கு தெரிஞ்சு 15th சம் அப்படியே சொல்லிடலாம்னு நினைக்கிறேன். ஓகே. அதாவது காப்பி பண்ணி அங்க பேஸ்ட் பண்ணி சொல்றதுக்கு, கம்ப்யூட் த டோட்டல் இன்கம் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவல் ஏஜ் 35 இயர்ஸ், ரெசிடென்ட் அண்ட் ஆர்டினரி ரெசிடென்ட், ரெசிடென்ட் பட் நாட் ஆர்டினரி ரெசிடென்ட், என்ஆர். அதான் இதை வேற ஒன்றும் சொல்ல அவங்க. அப்போ எழுதி தான் சொல்லணுமா? ஓகே, அப்படி கரெக்டாக சொல்லிடலாம். வேணா ஆன்சர் இங்கே காப்பி பண்ணி வேணால் கன்ஃபார்ம் பண்ணிப்போம். ஆன்சர் 15th கொஷனுக்கு இது கொஷின் இது. இன்சிடென்ட்டோட ஆன்சர்ஸ் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. அப்படியே இதை காப்பி பண்ணிப்போம். இங்கே பேஸ்ட் பண்ணிப்போம். கொஷினை காப்பி பண்ணிக்கோ. இது கொஷின். வரல. நமக்கு இருக்குன்றதால வரல. இப்போ காப்பி பண்ணா வரும். வந்துச்சா? இப்படி வச்சு வேணா பண்ணிக்கலாமா? இதையும் காப்பி பண்ணு. இது பேரலில் இங்கே பேஸ்ட் பண்ணலாமா? ஸோ த வீடியோ இஸ் கெட்டிங் லென்த்தி. ஷார்ட்டாக முடிக்கணும்னு ஆசைப்பட்றேன். இப்படி வச்சு இது இப்படி காப்பி பண்ணி இப்படி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ ஓகே. ஏற்கனவே பார்த்தது அந்த டேபிளை வச்சு ஆன்சர் பண்ண போகிறோம். இன்ட்ரெஸ்ட் ஆன் யூகே டெவலப்மெண்ட் பாண்ட்ஸு. ஓகேவா? யூகே டெவலப்மெண்ட் பாண்ட்ஸு பட் 50 யூகே டெவலப்மெண்ட் பாண்ட்ஸ்னு போட்டு 10,000. அப்போ ரிசீவ்ட் இன் அதில் 50% தான் ரிசீவ்ட் இன் இந்தியா. ஆர்ஓஆர்னா கம்ப்ளீட்டாக 10,000 ரைட்டா? ஆனால் ஆர்என்ஓஆருக்கும் நான் ரெசிடென்ட்டுக்கும் அந்த 50% 5,000 5,000 தான் வருது. சூப்பர் 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 ரைட்டா? அடுத்தது இன்கம் ஃப்ரம் அ பிஸ்னஸ் இன் சென்னை 50% தான் ரெசிடென்ட் இன் இந்தியா. அப்போ 20,000 முழுசாக இவனுக்கு வரும். இன்கம் ஃப்ரம் அ பிஸ்னஸ் இன் சென்னை. ஓகே ஓகே 50% ரெசிடென்ட் இன் இந்தியா. ஓகே, பிஸ்னஸ் இந்தியாவில் நடக்குதா? ஃபுல்லாமே டேக்ஸ் பண்ண முடிஞ்சிச்சு. ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் ஆஃப் சேல்ஸ் ஆஃப் ஷேர்ஸ் ஆஃப் இந்தியா ஃபுல்லாக 20,000 முடிஞ்சு போச்சு. ஃபுல்லாக 20,000 ரைட்டா? ஃபுல்லாக 20,000. அதே மாதிரி டிவிடெண்ட் ஃப்ரம் பிரிட்டிஷ் கம்பெனி. இது ஆன்சரா இது? டிவிடெண்ட் ஃப்ரம் பிரிட்டிஷ் கம்பெனி ஆர்ஓஆரா ஃபுல்லாக ஏன்னா போத் அவுட் சைட் இந்தியா அப்படின்னு சொன்னால் 2 பேருமே எஸ்கேப் ஆகிறானுங்க.
லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் ஆஃப் அதாவது யார் ஆர்என்ஓஆர் இருந்தால் பாருங்க ஆர்என்ஓஆரும் 5000 ஆர்என்ஓஆரும் என்ஆர்எஸ்கே போகிறானுங்க முடிச்சா லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் ஆன் சேல் ஆஃப் பிளான்ட் இன் அட் ஜெர்மனி அவுட் சைடு 50% ஆஃப் த ப்ராஃபிட்ஸ் ரிசீவ் இன் இந்தியா அப்போ 50% ஆஃப் த ப்ராஃபிட்ஸ் ரிசீவ் இன் இந்தியானா அந்த 40,000 20,000 20,000 40,000 2020 சூப்பர் 40,000 2020 இன்கம் earned in business in Germany இது அவுட் சைடு விச் இஸ் கண்ட்ரோல்டு ஃப்ரம் டெல்லி அப்போ ஆர்என்ஓஆரும் சிக்கிக்குவான் 70,000 40,000 தான் ரிசீவ்டு இந்தியா அப்போ 40,000க்கு வந்து என்ஆருக்கு வந்துடும் ஃபுல்லாக 70,000 வந்துடும் ஃபுல் 70 40 பிஸ்து ரைட்டா ப்ராஃபிட்ஸ் ஃப்ரம் பிஸ்னஸ் இன் டெல்லி இந்தியாவில் இருக்குது பட் மேனேஜ் என்டையர்லி ஃப்ரம் லண்டன் ஏதாவது ஒன்று இந்தியாவில் இருக்குன்னா மொத்த பேரும் தாழ்ச்சிட வேண்டியதான் 15 தாழ்ச்சாச்சா இன்கம் ஃப்ரம் த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன் லண்டன் டெபாசிட் அட் பேங்க் இன் லண்டன் brought டு இந்தியா ஆர்டர் ரெசிடென்ட்டாக குளோபல் டேக் அவனுக்கு மட்டும்தான் அந்த 50,000 மீதி 2 பேருக்கும் போத் அவுட் சைட் இந்தியாவில் 2 பேரும் வெளியே எஸ்கேப் ஆகிடுவாங்க 15,000 இது இன்கம் ஸோ இது 50,000 தானே 50,000 நில்லு ஏன்னா போத் அவுட் சைடு ஆனால் ஆர்டினரி ரெசிடென்ட் எல்லாத்துக்கும் சிக்கிப்பான் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிபெஞ்சர்ஸ் இன் இந்தியன் கம்பெனி ரிசீவ்ட் இன் லண்டன் எல்லாரும் சிக்கிப்பான் 12,000 முடிஞ்சா அடுத்து ப்ராஃபிட்ஸ் ஃப்ரம் அ பிஸ்னஸ் இன் மும்பை மேனேஜ் இன் ப்ராஃபிட்ஸ் ஃப்ரம் பிஸ்னஸ் இன் மும்பை மேனேஜ் இன் லண்டன் எவ்வளோ அதுக்கு முன்னாடி ஃபீஸ் ஆஃப் அ டெக்னிக்கல் சர்வீஸ் ரெண்டட் இன் இந்தியா 8,000 எல்லாருக்குமே 8,000 அதே மாதிரி ப்ராஃபிட்ஸ் ஃப்ரம் அ பிஸ்னஸ் இன் மும்பை மேனேஜ் இன் லண்டன் முடிஞ்சிச்சா இன்கம் ஃப்ரம் அ ப்ராப்பர்ட்டி சிச்சுவேஷன் நேபாள் ரிசீவ்டு ப்ராப்பர்ட்டி சிச்சுவேட் நேபாள் ரிசீவ்டு ஹியர்னா எங்கள் இந்தியா 16,000 இதுவும் அதே தான் 16,000 ஏன் ப்ராப்பர்ட்டி ஃப்ரம் சிச்சுவேட்டட் இன் நேபாள் அவுட் சைட் இந்தியா ரிசீவ்டு ஹியர் இல்லடா தேர்னா 2 பேரும் எஸ்கேப் ஆயிடுவான் முடிஞ்சிச்சா பாஸ்ட் ஃபாரின் அன்டாக்ஸ்டு இன்கம் brought இந்தியா எல்லாருமே எஸ்கேப் 5,000 எல்லாருமே எஸ்கேப் பார்த்துக்குங்க எல்லாருமே எஸ்கேப் நில் அடுத்தது 18,000 தான் மேட்ரு இன்கம் அவுட் சைட் இந்தியா ரிசீவ்டு அவுட் சைட் இந்தியா தென் brought இந்தியா ஆர்ஓஆர் மட்டும் மாட்டிப்பான் இது எல்லாரும் எஸ்கேப் இன்கம் ஃப்ரம் ப்ரொஃபஷன் இன் கென்யா விச் வாஸ் செட்டப் இன் இந்தியாவில் பிஸ்னஸ் அப்போ ஆர்ஓஆரை மாட்டிப்பான் ஆர்என்ஓஆரை மாட்டிப்பான் ரிசீவ்டு பட் ஸ்பெண்ட் இன் இந்தியா ஓகேவா இவன் 2 அப்போ என்ஆரை தவிர மீதி எல்லாரும் மாட்டிப்போம் 18,000 என்ஆரை தவிர மீதி எல்லாரும் மாட்டிப்போம் இல்லை இது இன்கம் ஃப்ரம் ப்ரொஃபஷன் இன் கென்யா செட்டப் இன் இந்தியா என்ஆரை தாமா 5,000 இல்லை என்ஆரை தவிர மீதி எல்லாம் மாட்டிப்போம் கிஃப்ட் ரிசீவ் ஆன் த ஒகேஷன் ஆஃப் வெட்டிங் 20,000 எல்லாரும் எஸ்கேப்பு எக்ஸம்ட் நில்லு வெட்டிங்னா எஸ்கேப்பு இன்ட்ரெஸ்ட் ஆன் சேவிங்ஸ் பேங்க் டெபாசிட் ஸ்டேட் பேங்க் 12,000 போட்டு எல்லாருக்கும் 10,000 போடணுமா ஆமாம் 12,000 எல்லாமே டேக்ஸபிள் தான் அதுக்கப்புறம் டிடக்ஷன் போட்டுக்கலாம் 10,000 கிஃப்ட் ரிசீவ் அந்த ஒகேஷன் ஆஃப் வெட்டிங் முடிஞ்சிச்சு எல்லாம் முடிஞ்சிச்சு இன்கம் ஃப்ரம் பிஸ்னஸ் இன் ரஷ்யா கண்ட்ரோல்ட் இன் ரஷ்யா போத் அவுட் சைட்னா ஆர்ஓஆரை தவிர மீதி எல்லாம் மாட்டிப்பான் ஆர்ஓ தவிர மீதி எல்லாம் எஸ்கேப் ஆகிடுவான் டிவிடெண்ட் ஓகே இது முடிச்சா டிவிடெண்ட் ஃப்ரம் ரிலையன்ஸ் பெட்ரோலியம் லிமிடெட் ஆஃப் அன் இந்தியன் கம்பெனி 3 பேரும் மாட்டிப்பான் 5,000 எல்லாமே இந்தியா 5,000 அடுத்து அக்ரிகல்ச்சரல் இன்கம் ராஜஸ்தான் இந்தியாவில் இருக்குது 3 பேருக்குமே எக்ஸாம்ட் தான் இப்போது அந்த 10,000 சேவிங்ஸ் அக்கௌண்ட்டோட இன்ட்ரெஸ்ட்டுக்கும் அதை மட்டும் டிடக்ஷன் பண்ணால் மீதி எல்லாம் போட்டால் முடிஞ்சு போச்சு சிம்பிளா அப்போ நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது போத் அவுட் சைடு இந்தியா அப்படின்னா யாரு போத் அவுட் சைட் இந்தியானா ஆர்என்ஓஆர் எஸ்கேப் ஆகிறான் என்ஆர் எஸ்கேப் ஆகிறான் ஆர்என்ஓஆர் கூட அப்போ என்ஆர் மட்டும்தான் கண்ட்ரோல்டு ஃப்ரம் இந்தியா பட் பிஸ்னஸ் அவுட் சைட் இந்தியானா என்ஆர் மட்டும் தான் எஸ்கேப் ஆகும் மீதி எல்லாருமே எல்லா இடத்துலையும் டேக்ஸபிள் தான் முடிஞ்சு போச்சு டேக்ஸை வாரி கூச்சி இந்தியாவை பெரிய நாடாக மாற்று விடாத இந்தியாவை வெரி டெவலப்டு கண்ட்ரியாக மாற்று டேக்ஸை வாரி ஓகேவா அடுத்த சம் போடலாமா அடுத்த சம் என்னது மிஸ்டர் டேவிட் இதெல்லாம் என்னது ஸ்பெஷல் ஸ்டேட்டஸில் இருந்ததா ரெசிடென்ஸ் தோ ஏர்ன்ஸ் இன் கனடா ரெசிடென்ட் இன் கனடா பட் இந்தியன் 4th சம் மறுபடியும் வராங்களா ஓகே மிஸ்டர் டேவிட் சம் ஷார்ட்டாக பார்க்கணும்
இங்கே வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுமா? 4th சம்மு. Mr. David, a government employee, Ministry of External Affairs, left India for the first time 31st March 2025. 2025ல வந்து போறாரு. After he left India for the first time 2025, his grand High Commissioner of India, he did not visit India. And during பண்ணவே பண்ணல. He has received the following incomes for the year 2025. 40 லட்சம், 4 லட்சம், 1 லட்சம், 2 லட்சம், 25 லட்சம் எல்லாம் வாங்குறாரு. ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் வந்து computers total income provisions deemed as ignore the provisions of the deemed resident under section 16A. சேலரி இது முக்கியமான விஷயம். சேலரி பெய்ட் பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. நான் ஆல்ரெடி சொன்னேன் இந்த செஷனோட ஸ்டார்டிங்ல. who is a non-resident for a services rendered outside India is deemed to accrue or rise in India, hence taxable in India. ஓகேவா? அவர் வந்து இந்தியன் சிட்டிசன் தான். அவர் நான் ரெசிடென்ட் தான். ஏன்னா இந்தியாவே வந்திருக்க மாட்டான். ஏன்னா இந்தியன் கவர்மெண்ட் தான் அவனை என்ன போயிருக்கு, கனடா கவர்மெண்ட்டில் போய் வேலை செய்ய சொல்லுது. அங்கே வந்து இப்போ ஒரு ஆஃபீஸை போட்டு நீ கனடா கவர்மெண்ட்டுக்கு வேலை செய்ய, பட் இந்தியன் கவர்மெண்ட் தான் உனக்கு சம்பளம் கொடுக்குது அப்படின்னா, அப்போ நீ என்ன பண்ணுற? இந்தியன் கவர்மெண்ட் வந்து சேலரி வாங்குற. அப்போ வந்து இட் இஸ் அக்ரூ அண்ட் அரைஸ் இன் இந்தியா அப்படின்னு அதை கன்சிடர் பண்ண சொல்கிறான். ஓகேவா? அப்போ சேலரி கம்ப்யூட் 40 lakhs, அந்த 40 lakhs வந்து டேக்ஸபிள் தான். அலவன்ஸ் மட்டும், அலவன்ஸ் அண்ட் பர்க்ஸ் வந்து எக்ஸம்ஷன். அது நம்ம அடுத்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து இன்ட்ரெஸ்ட் ஆன் ஃபிக்ஸட் டெபாசிட் ஃப்ரம் பேங்க் இன் இந்தியா, அதுவும் ஃபுல்லி டேக்ஸபிள் தான். சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு தான் 10,000 இருக்கு. இன்கம் டேக்ஸ் ஃப்ரம் அக்ரிகல்ச்சர், இதுவும் டேக்ஸ் தான். ஏன்னா வேற கண்ட்ரி இது. இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன் நேபாள், அதுவும் டேக்ஸபிள் தான். ரைட்டா? பட் இதில் ஃபாரின் இன்கம் எது? இந்த நேபாள் இன்கமும் ஃபாரின் இன்கம், இந்த நேபாள் இன்கமும் ஃபாரின் இன்கம், இது வந்து இந்தியன் இன்கம். இது வந்து 40 lakhs. இந்த 40 lakhsல இந்த 4 lakh எக்ஸம்ஷன் போச்சுன்னா 36 lakhs. இது ஒரு 1 lakh. அப்போ 37 lakhs. இது மோர் தேன் என்ன வருது? 15 lakhs வருது. அதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர் 25-26ல தலைவர் வந்தாரான்னு கேட்டா, தலைவர் எங்கே வந்தார்? he did not visit India any time in previous year. அப்போ வந்து 0 daysனாலே அவர் என்னது? 0 daysனாலே இஸ் அ நான் ரெசிடென்ட். அங்கேயே முடிஞ்சு போச்சு. அப்போ ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் நான் ரெசிடென்ஸ் இருந்துச்சு. அப்போ என்ன கேட்குறாங்க? கம்ப்யூட்டர்ஸ் கிராஸ் டோட்டல் இன்கம் கேட்குறாங்க. அப்போ அந்த 40 lakhs இங்கே இந்தியாவில் அவர் பே பண்ண வேண்டியது 40 lakhs minus 4 lakhs 36 lakhs ப்ளஸ் 37 lakhsக்கு தான் ஒரு டேக்ஸ் பே பண்ணுவார். இது ரெண்டுமே வந்து ஃபாரின் இன்கம். நான் ரெசிடென்ட்டுக்கு ஃபாரின் இன்கம் உங்களுக்கு வராது இல்லையா? இது ரெண்டு தான் டாக்ஸபிள் இன்கம். இது கூட சார் அவர் என்ன தானே இங்கே பே பண்ணணும், அங்கே தானே ரிசீவ் பண்ணுறாருங்கிட்டா, இது எக்ஸம்ஷன், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பே பண்ணுது. சரியா? ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் ப்ரொவிஷன். தேர் ஆர் லாட் ஆஃப் பீப்புள் லைக் ஹிம். நிறைய கவர்மெண்ட் பீப்புள் வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து வெளிநாட்டுக்கு அமிச்சு வேலை செய்யும். வருஷம் ஃபுல்லாக வரவே மாட்டான் இந்தியாவுக்கு. ஆனால் நான் ரெசிடென்ட் தான். இருந்தாலும் இது ஒரு ஸ்பெஷல் ப்ரொவிஷன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. salary paid by government of India to an Indian citizen who is a non-resident for services rendered outside India is deemed to accrue or arise in India, hence taxable in India. He is deemed to accrue and arise in India. Even though he is working for Canada government, but still the salary is paid by government of India. So he is deemed to accrue and arise in India. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட். இந்த 40 lakhs பார்த்தோன்னே சார் கனடா கவர்மெண்ட் தான் சம்பளம் கொடுக்குதுன்னு விட்டுறக்கூடாது. கனடாவில் வேலை செய்யாரு, கனடாவில் ரிசீவ் பண்ணுறாருன்னு கிடையாது. கனடாவில் வேலை செஞ்சாலும் பே பண்ணுறது யார்? கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. அப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சேலரி பே பண்ணது அது டேக்ஸபிள் தான். ஸோ அப்போ டேக்ஸபிள் இன்கம் 37 lakhs. ஓகேவா? அந்த 4 lakhs எக்ஸம்ஷன்லாம் நம்ம அடுத்தடுத்த டாப்பிக்கில் நம்ம பேசலாம். சரியா? However, fully exempted from tax, but allowances and perks is fully exempted from under section 107 10(7)(a) பிரகாரம் perks and allowance நம்ம தனியாக பார்ப்போம். அடுத்த செக்ஷனில், அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். அண்டர் செக்ஷன் 107(a)ல வந்து அது ஃபுல்லாக உங்களுக்கு எக்ஸம்ஷன் இருக்கு. ஓகே, பட் இந்த செக்ஷன் தான் நம்ம எழுதணுமா சார்? நாட் ரெலவென்ட் டுடே. ஒவ்வொரு வருஷமும் வந்து செக்ஷன்ஸ் எல்லாம் மாற்றிட்டே இருப்பாங்க. நீங்கள் கரெக்டாக அந்த perks and allowance exempted, agriculture exempted, wedding day no limit exempted, another celebration day 50,000 exempted. அந்த மாதிரிலாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். அடுத்த கொஸ்டின் போயிடலாம். அடுத்த கொஸ்டின் என்ன? For the state the following transaction attract income tax in the hands of a recipients. வருமா வராதா? இங்கே பாருங்க. சேலரி பெய்ட் பை சென்ட்ரல் கவர்மெண்ட் மிஸ்டர் ஜானுக்கு பே பண்ணுது, 65 லட்சம் பே பண்ணுது. ஆனால் வெளியில் கண்டிப்பாக டேக்ஸபிள் தான். ஏன்னா யார் பே பண்ணது? சென்ட்ரல் கவர்மெண்ட் பே பண்ணது.
Those services rendered outside India is a non-resident. He would not have visited India anytime in the previous year. But still, there is a law. Government of India is paying the tax, which means his income is deemed to accrue and arise in India, which is supposed to be tax payable here. ஓகேவா? அதே மாதிரி இப்போ நானே இருக்கேன். நான் வந்து வெளிநாட்டில் இருக்க ஒரு பர்சன், அவன் துபாயில் இருக்கான். அவங்ககிட்ட இருந்து பணம் கடன் வாங்கி இங்கே பிஸ்னஸ் பண்ணுறேன். அவனுக்கு நான் இன்ட்ரெஸ்ட் அங்கே நான் பே பண்ணுறேன். ரைட்டா? இப்போ நான் இன்கம் டேக்ஸ் அவனுக்கு ரிசிபியன்ட் சைடில் இப்போ நான் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறல, அந்த இன்ட்ரெஸ்ட் அவனுக்கு டேக்ஸபிளான்னு கேட்டால், பிஸ்னஸ் இங்கே நடக்குது. இன்ட்ரெஸ்ட் ஆன் மணி பாரோட் ஃப்ரம் அவுட் சைட் இந்தியா ஒரு 5 lakhs நான் வாங்கி பண்ணுறேன். யாருக்கிட்ட? நான் ரெசிடென்ட். இந்த நான் ரெசிடென்ட் துபாயில் உட்காந்துருக்கான். என் அண்ணனோ தம்பியோ எவனோ ஒருத்தர் துபாயில் உட்காந்துருக்கான். இல்லை என் சொந்தக்காரன். அவங்ககிட்ட இருந்து காசு கடன் வாங்கி நான் இந்தியாவில் பிஸ்னஸ் பண்ணுறேன். ஓகே, வித்தின் த இந்தியா நான் சென்னையில் பிஸ்னஸ் பண்ணுறேன். இப்போ நான் அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் கட்டணும் இல்லை, வட்டி கட்டணும்ல. இந்த வட்டி இவனுக்கு கட்டுறதால இங்கே துபாயில் இருக்கான். இவன் துபாயில் இருக்க இவன் இந்தியாவில் டேக்ஸ் பே பண்ணுமா அப்படின்னு கேட்டா, துபாயில் இருக்க பர்சன்றது கடன் வாங்கி இந்தியாவில் பிஸ்னஸ் பண்ணுறேன். பிஸ்னஸ் பண்ணி வட்டி நான் துபாய்க்கு கட்டுறேன். இந்த துபாயில் வட்டியை வாங்குறான் பாரு, இந்த வட்டியை வாங்குறவன் இந்தியாவில் டேக்ஸ் பே பண்ணும். ஏன்னா பிஸ்னஸ் எங்கே நடக்குது? இந்தியாவில் நடக்குது. ஸோ அந்த 5 lakhsக்கு 12% நம்ம பே பண்ணால் மந்த்லி வந்து இயர்லி 60,000. அந்த 60,000 rupees இஸ் டாக்ஸபிள் இன் இந்தியா. அதே மாதிரி மாருதி இங்கே இந்தியாவில் இருக்குது, சுசுகி ஜப்பானில் இருக்குது. இப்போ சுசுகி ஜப்பானீஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணி மாருதி என்ன பண்ணுது? காரை ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்போ நம்ம ராயல்ட்டி ப்ளே பண்ணுறோம். ஜாப்பனீஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணி நம்ம காரை ப்ரொடியூஸ் பண்ணுறோம். அப்போ ராயல்ட்டி நம்ம பே பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், ஈவன் தோ ஜாப்பனீஸ் கம்பெனி வெளியில் இருந்தாலும் நம்ம பே பண்ணுற ராயல்ட்டி அவனுக்கு இந்தியாவில் நடக்கிற பிஸ்னஸ் மூலமாக நடக்கிறதால அந்த இன்கம்க்கு சுசுகி இஸ் லைபிள் டு பே டேக்ஸ். பிஸ்னஸ் இஸ் கேரிட் அவுட் ஆஃப் business is carried on outside India, but royalty இங்க தான் பே பண்றோம். paid by resident to a non-resident. செக் பண்ணிப்போமா? taxations 5 பாருங்க. இங்க பாருங்க. royalty paid to a non-resident for the purpose of business outside India is not deemed to accrue or rise in India is not. Okay. So not taxable தான். என்னது? not taxable. கொஷின்ஸ்ல இருக்கும். நம்ம ராயல்ட்டி பே பண்ணால் வேறு, பட் ஆனால் கடன் வாங்கி இன்ட்ரெஸ்ட் பே பண்ணால் ரெசிடென்ஸ் பே டேக்ஸ் கட்டி ஆகணும் ரெசிபியன்ட்டு. பட் சுசுக்கி ராயல்ட்டி தான் வாங்குறான். ராயல்ட்டி வாங்குறதால அவங்க வந்து அது மட்டும் இல்லாமல் பிஸ்னஸ் இஸ் கேரிட் அவுட் சைட் ஆஃப் இந்தியா. இங்கே பிஸ்னஸ் கேரிட் அவுட் சைட் இந்தியா. பாருங்க, மணி தான் பாரோட் அவுட் சைட்னா, இங்கே வந்து மணி பாரோட் அவுட் சைட் இந்தியா, பட் பிஸ்னஸ் வித்தின் த இந்தியா. இங்கே பிஸ்னஸே அவுட் சைட் இந்தியான்றதால இஸ் நாட் லைபிள் டு பே டேக்ஸ். முடிச்சா? 5 லட்ச ரூபா லாயருக்கு பே பண்ணுறோம். லாயர் எங்கேருந்து வரான்? லண்டன்லேருந்து வரான். எங்கே வரான்? இந்தியாவில் வரான். இந்தியாவில் வேலை செஞ்சு டெல்லி ஹைகோர்ட்டில் வேலை செஞ்சு 5 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறான். டாக்ஸபிளா? நாட் டாக்ஸபிளா? டாக்ஸபிள். எங்கே வேலை செஞ்சான்? சர்வீசஸ் ஆர் ப்ரொஃபஷனல் சர்வீசஸ் ஆர் ரெண்டட் வித்தின் இந்தியா விச் இஸ் டாக்ஸபிள். முடிஞ்சிச்சா? அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? Explain the reasons with whether the following transactions attract income tax in the hands of recipients. Hands of recipients na எவனுக்கு காசு போய் சேருதோ அவன் டாக்ஸ் வெளிநாட்டில் இருந்தாலும் கட்டணுமா கட்டக்கூடாதா? ரெசிபியன் எவன் கையில் போய் காசு சேருதோ. சேலரி பெய்டு மிஸ்டர் டேவிட், இந்தியன் சிட்டிசன், 45 lakhs. சென்ட்ரல் கவர்மெண்ட் பே பண்ணுது, டாக்ஸபிள். கனடாவில் சார் வேலை செய்கிறான் சார், எவன்டா பே பண்ணது? சென்ட்ரல் கவர்மெண்ட் பே பண்ணுதுடா. அடுத்தது 7,50,000 paid to Mr. Johnson who visited India, represent the case Supreme Court. Lawyer London, இந்தியாவில் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறான், டாக்ஸபிள். ராயல்ட்டி பெய்ட் டு ராஜு, நான்-ரெசிடென்ட் மிஸ்டர் முகேஷ், ரெசிடென்ட் பிஸ்னஸ் கேரிட் ஸ்ரீலங்கா, நாட் டாக்ஸபிள். பிஸ்னஸே வெளியில் நடக்குதுடா, இது ராயல்ட்டிடா. இன்ட்ரெஸ்ட் பெய்டு 1 lakh, மணி பாரோட் ஃப்ரம் நான்-ரெசிடென்ட் மிஸ்டர் பி வந்து இஸ் அ நான்-ரெசிடென்ட் ஃபார் த பிஸ்னஸ் அட் பெங்களூரு. பெங்களூரில் பிஸ்னஸ் நடக்குது. அப்போ நீ வாங்கின வட்டிக்கு டேக்ஸை கட்டு, டாக்ஸபிள். முடிஞ்சு போச்சா? ரைட்டா? நான்-ரெசிடென்ட்லேருந்து நம்ம பாரோ பண்ணி வாங்கினாலும் பிஸ்னஸ் எங்கே நடக்குது? பெங்களூர் நடக்குது. இது எல்லாமே இன்ஸ்டியூட் ஸ்டடி மெட்டீரியல். நீங்கள் டோன்ட் ஈவன் ஹாவ் டு ஓப்பன் த இன்ஸ்டியூட் ஸ்டடி மெட்டீரியல் புக் பிகாஸ் ஆல் த சம்ஸ் ஆர் சால்வ்டு ஹியர். ஓகேவா? 7, 9, 11. அடுத்தது, Mr. S. Citizen of India is a joint secretary in the Ministry of Finance, Government of India. On 15th March, he is transferred as High Commissioner of Australia. He did not visit any time India. இந்தியாவுக்கே வரல. He received the following incomes in the financial year. இவ்வளோ தூரம் வாங்கியிருக்காரு.
ஓகே. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 50 லேக்ஸ் டாக்ஸபிள். இது நான் டாக்ஸபிள். இது வந்து அலவன்ஸு. 3,60,000 இதுவும் நான் டாக்ஸபிள். ஏன்னா வந்து லண்டன்லேயே இருக்குது, லண்டன்லேயே ரிசீவ் ஆகுது. ஏன்னா நான் ரெசிடென்ட் இல்லையா, இஸ் என்ஆர். இன்ட்ரெஸ்ட் அக்ரூட் ஆன் நேஷனல் சேவிங் ஸ்கீம் 45,000. இன்ட்ரெஸ்ட் அக்ரூட் ஆன் நேஷனல் சேவிங் ஸ்கீம் இதுவும் எக்ஸம்ஷன் இருக்குது. அப்போ 633 டோட்டலாக 9,60,000 தான் வருது. ஓகேவா. சேலரி பெய்ட் பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இன்னும் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அக்ரூட் ஆர் ரைஸ் இன் இந்தியா நம்ம பார்த்துட்டோம். அப்போது ஃபஸ்ட் இயரில் இப்போ நேஷனல் சேவிங் ஸ்கீம்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மொதல் வருஷம் ஒரு வட்டி தருவான், இன்ட்ரெஸ்ட் கொடுப்பான். அடுத்த வருஷம் அந்த வட்டிக்கு சேர்த்து வட்டி கொடுப்பான். அடுத்த வருஷம் அந்த 2 வட்டிக்கு சேர்த்து வட்டி கொடுப்பான். அப்போ காம்பவுண்ட் ஆகிட்டு அதிகமாகிட்டே போகும். சரிங்களா. அப்போ அது மாதிரி பார்த்தீங்கன்னா 45,000 வருது. இப்போ 7th கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா 50 லேக்ஸை ஓகே பண்ணிக்கிறோம். அந்த ஃபாரின் அலவன்ஸு எக்ஸம்ஷனு, இன்கம் ஏர்ன்ட் அண்ட் ரிசீவ் அவுட் சைட் இந்தியா அது நாட் டாக்ஸபிள். இன்கம் ஏர்ன்ட் அந்த 45,000 சேவிங் ஸ்கீம் ஓகே. அப்போ 50 லேக்ஸ் 45,000 டோட்டல் இன்கம். நான் ரெசிடென்ட். நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது, சார் அவர் வெளிநாட்டில் தானே வேலை செய்கிறார், இல்லை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் வேலை செய்கிறார். அது முக்கியமான விஷயம். அதுதான் முக்கியமான விஷயம். சரியா, அதுதான் முக்கியமான விஷயம். அடுத்தது 8th and 9th டன் இன் கிளாஸ் அப்படின்னா 8th and 9th வந்து வி ஹாவ் டு டூ இட் அப்படின்னா. ஓகே. மிஸ்டர் பி சைனீஸ் நேஷனல் காட் மேரிட். அப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அதான்டா பார்த்தோம். இந்த ஏஜ் 62 இயர்ஸ் இதுவும் நம்ம பார்த்தாச்சு. 10th இதுவும் பார்த்தாச்சு. பேசிக் கண்டிஷன் 2 எல்லாம் இது வரைக்கும் எல்லாம் பார்த்தாச்சா. சூப்பர் சூப்பர் சூப்பர். ப்ராஜெக்ட் அடுத்து 30 விவிதா. இந்த விவிதா கொஸ்டின் மட்டும் நம்ம என்ன பார்க்கலாம். 11th கொஸ்டின் இதை மட்டும் பார்த்துருவோமா. இதை மட்டும் பார்த்துருவோம். Miss Vivita paid $5,000 to Mr. Khan, a management consultant practicing in Colombo, specializing in project financing. யாரா ஓனர் $5,000 பே பண்ணிருக்காங்க கொலம்போல. The payment was made in Colombo. The Mr. Khan is a non-resident. The consult is related to a project within India with possible Celonis collaboration. Is this a payment chargeable to tax in India in the hands of Khan? Khanக்கு tax வருமா வராதா? Since the service were used in India. ஓகே, சர்வீஸ் பண்ணதால டாக்ஸபிள் அட் த ஹேண்ட்ஸ் ஆஃப் கான் தான். ஏன்னா டீம்டு அக்ரூவ் அரைஸ் இன் இந்தியா ஆன்சர் தான். ஏன்னா $5,000 வந்து கானுக்கு பே பண்ணியிருக்காங்க. கன்சல்டிங் ப்ராக்டிஸிங் கொல்லாம் அவர் வந்து ப்ராக்டிஸிங் பண்ணுறாரு அங்கே. ஓகே, இந்த பேமெண்ட்டும் அங்கே தான் பண்ணாங்க. ஆனால் பேமெண்ட் வந்து அவர் வந்து ஒரு என்ஆர் தான். நான் கன்சல்டன்சி இஸ் ரிலேட்டட் டு அ ப்ராஜெக்ட் இன் இந்தியா வித் அ பாசிபிள் செலோனிஸ் கொலாபரேஷன். அப்போ இந்தியாவில் சர்வீஸ் கொடுத்ததால இந்த பேமெண்ட் வந்து சார்ஜபிளான்னு கேட்குறாங்க கானுக்கு. எஸ், டாக்ஸபிள் தான். ஏன்னா சர்வீசஸ் வந்து ரிலேட்டட் டு அ ப்ராஜெக்ட் இன் இந்தியா. முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். ஸோ முக்கியமாக நம்ம இன்னைக்கு என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஆர்ஓஆர், ஆர்என்ஓஆர், என்ஆர் இவங்க 3 பேருக்கும் எப்பப்போ டாக்ஸபிள், எப்பப்போ நாட் டாக்ஸபிள். மறுபடியும் அவங்க வந்து இந்தியன் சிட்டிசன் பர்சன் ஆஃப் ஆரிஜினா 180 டேஸ் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணி ரெசிடெண்ட்டாக மாறுறாங்களா, இல்லை அப்படி மாறல அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து பேசிக் கண்டிஷன் 2 60 days அண்ட் 365 days இந்த லாஸ்ட் 4 years அப்ளை ஆகுமா ஆகாதா. ஏன்னா யாருக்கு ஆகாதுன்றது ஒரு 3 விஷயம் பார்த்தோம் நம்ம. பர்சன் ஒர்க்ஸ் இன் அ க்ரூ மெம்பர் ஆஃப் இந்தியன் ஷிப், or a person who leaves India for the purpose of employment, or a person of Indian origin who visit India for the purpose of visit. இவங்க யாருக்கும் பேசிக் கண்டிஷன் 1, 2 அப்ளை ஆகாது. பட் அவங்க டாக்ஸ் ஹேவன் கண்ட்ரியில் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் 120 days + 365 days கண்டிஷன் அப்ளை பண்ணி பார்க்குறோம். அப்படின்னா அவங்களை டீம் ரெசிடென்ட் சொல்கிறோம். அவங்களுக்கு என்னென்ன டாக்ஸ் அவைலபிள், அப்ளிகபிள், என்னென்ன எக்ஸம்ஷன்ஸ் நிறைய பார்த்துருக்கோம். ஏதாவது டவுட் வந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.